உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, 263ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்து விட்டோம். மத்திய நற்செய்தியில் பயணித்துக்கிட்டு இருக்கோம். அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தில் இன்றைக்கி நம்ம மத்திய நற்செய்தியில் 18ஆம் அதிகாரத்துலேருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிப்போம். அன்பார்ந்தவர்களே, நேற்று நம்ம 14, 15, 16, 17 4 அதிகாரங்கள் வாசித்தோம். 4மே ஆண்டவருடைய வாழ்வில் நடந்த விஷயங்கள். ஸோ அதோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்? ஜென்ரலாக அதுக்கு அடுத்தது ஒரு ஆண்டவருடைய பிரசங்கம் வரும். கரெக்டாக நம்ம அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஒரு பிரசங்கம், அப்புறம் ஆண்டவருடைய வாழ்வின் பகுதி. ஸோ இன்றைக்கி 18ஆம் அதிகாரம் மன்னிப்பின் அந்த பிரசங்கம், இரக்கத்தினுடைய மர்சி சர்மன், இரக்கத்தினுடைய அந்த பிரசங்கத்தை நீ இப்போ பார்ப்போம் வந்துட்டு. அதுக்கப்புறம் 19லேருந்து 22 வரைக்கும் திரும்ப ஆண்டவருடைய வாழ்வில் நடந்த விஷயங்களெல்லாம் வாசிப்போம் வந்துருங்களே. அதுக்கப்புறம் 23லேருந்து 25 அதிகாரங்கள் அடுத்த பிரசங்கம், கடைசி மறுவாழ்வை குறித்த பிரசங்கம். ஸோ மொத்தம் நம்ம 3 பார்த்துட்டோம். இன்றைக்கி 4வது பார்க்க போகிறோம். மலை பிரசங்கம், மறைபொருளினுடைய பிரசங்கம், அதுக்கப்புறம் மறைபரப்பு பணியினுடைய பிரசங்கம். இன்றைக்கி நம்ம மன்னிப்பினுடைய அந்த இரக்கத்தின் பிரசங்கத்தை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். 4வது பிரசங்கம். அன்பர்களே, இன்றைக்கி முக்கியமாக ஆண்டவர் திருச்சபையிலோட வாழ்வில் நம்ம எப்படி இருக்கணும், திருச்சபையின் வாழ்வு எப்படி இருக்கும், அதில் எப்படி இரக்கம் அபரிவிதமாக பொங்கி வழியும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் குறிக்க போகிறார். குறிப்பாக நம்ம ரொம்ப ஃபேமஸாக ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, குழந்தையை போல் நம்ம மாறணும் அப்படின்றது. அந்த வசனங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதே போல் நமக்கு ஒரு வானதூதர், காவல் தூதர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கான பைபிள் ஆதாரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் பாருங்களேன், நமக்கு ஏற்கனவே தெரியுது, அதெல்லாம் பைபிளில் எங்கே இருக்குன்னு இப்போ தான் நம்ம கற்றுக்குறோம் பாருங்கள் அன்பர்களே. அது மட்டும் இல்லை, ஒருத்தர் நமக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டா அவங்ககிட்ட நம்ம எப்படி எடுத்து சொல்லணும், படிப்படியாக ஆண்டவர் சொல்லுவார், அதெல்லாம் சொல்லி கொடுப்பார். ஒருத்தர் எனக்கு எதிராக பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, எவ்வளோ தான் ஆண்டவரை நான் பொறுத்துக்கிறது, எவ்வளோ பொறுத்துக்கணுங்கிறதையும் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு கற்றுக் கொடுப்பார் அன்பார்ந்தவர்களே. அதுக்கப்புறம் இன்றைக்கி மன்னிக்க மறுத்த பணியாளர் உவமை நம்ம பார்ப்போம். ஸோ மன்னிப்பை பற்றின பிரசங்கம் தானே போயிட்டுருக்கு. ஸோ ஆண்டவர் ஒரு உவமை வழியாக எப்படி நம்ம மன்னிக்கணும். நம்மளால் நிறைய பேர் நம்ம சொல்கிறோம்ல அன்பர்களே, என்னால் மன்னிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, அவங்க செஞ்சது இன்னும் மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதுக்கான ஆன்சர் நம்ம இந்த உவமையில் பார்ப்போம் அன்பர்களே. ஏன் நம்ம மன்னிக்க முடியல? ஆக்சுவலாக நம்ம இப்படியே கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த ஆளை பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்ம மன்னிக்கிறதுக்கு வேறு ஒரு பார்வை நமக்கு தேவைப்படுது. அது என்னன்னு இன்றைக்கி நம்ம ஊமையில் பார்ப்போம். அதை நம்ம விலக்குறையிலையும் பார்க்கணும் வந்தவர்களே. அது மட்டும் இல்லை, நம்ம சில சமயம் கன்ஃபெஷன் போயிட்டே இருக்கிறோம், திரும்பவும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு, என்னடா திரும்பவும் ஒரே பாவத்தை செய்கிறோம் அப்படின்னு. பட் கடவுள் மன்னிக்கிறதுக்கு தயங்குறதே கிடையாது. ஹீ இஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங். அவர் எப்பயுமே நமக்காக கன்ஃபெஷன் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கார் ஒவ்வொரு அருள் சாதனத்தில். இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆண்டவர் எவ்வளோ பொறுமை உள்ளவர் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். 19ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். ஸோ பிரசங்கம் 18ஆம் அதிகாரத்தில் முடிஞ்சிடும், மன்னிப்பின் இரக்கத்தின் பிரசங்கம். அதுக்கப்புறம் 19லேருந்து என்ன நடக்கும்? இயேசு இவற்றை உரையாற்றி முடித்த பின்பு அடுத்து டிரான்சிஷன் போகுது. அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிப்போம். அடுத்து 22 வரைக்கும், இன்றைக்கி 21 வரைக்கும் தான் பார்ப்போம். நாளைக்கு 22ஆம் அதிகாரம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம நிறைய பேர் அன்பர்களே, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாரோடைய ஃபேமிலியிலுமே பிரச்சனை இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 5 வருஷத்துக்காவது எல்லா தம்பதியர்களிடையும், ஏன்னா இந்த குடும்பம் வேறு ஒரு சூழலிலேருந்து வந்திருப்பாருங்க. இந்த கணவன் மனைவியோட குடும்பமும் வேறு ஒரு சூழ்நிலையில் வந்திருப்பாங்க. இந்த 2 குடும்பமும் முதல்ல செட் ஆகணும், கணவன் மனைவி 2 பேரும் செட் ஆகணும். எப்படியும் 5 வருஷம். அதுக்குள்ளே நடுவில் நிறைய பிரச்சனைகள் வரும். சில வார்த்தைகள் பேசுவாங்க, காயப்படுத்துவாங்க. பட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு உடனே நம்ம விவாகரத்துக்கு போயிடக்கூடாது. எத்தனை குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய சொந்தக்காரவங்க, என்னுடைய நண்பர்கள் அந்த பாயிண்டில் கொஞ்சம் நிறுத்தி பிடிச்சி, இல்லை கொஞ்சம் ஆற போட்டு, இல்லை ஏதாவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை ஏதாவது கோயிலுக்கு பிடிச்சிட்டு போய் ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறாங்க பாருங்களேன். அவங்க 5 வருஷம் கழித்து நல்லா வாழ்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டைம் தாக்கு பிடிக்க முடியாமல் போய் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி என்ன சொல்கிறார் தெரியுமா? டிவோர்ஸ் பண்ணால் விபச்சாரம் பண்ணுறதுக்கு அர்த்தம் அப்படின்றார். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் மாதிரி, இது ஒரு தடவை நீங்கள் கடவுள் மனை வாக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒருத்தர் ஃபாதர் ஆகிட்டால் திரும்பி கல்யாணம் பண்ண முடியுமா? இல்லை. ஃபாதர்னால் அது என்றென்றைக்கும் அது ஒரு அபிஷேகம். வாழ்நாள் ஃபுல்லாக அது ஒரு அனாயிட்டிங். அதே போல் தான் கல்யாணமும் திருமணமும். ஒருத்தருக்குன்னு சொல்லி
கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது அவ்வளோதான். ஸோ இந்த துறவரம், இந்த கல்யாணம், இதை பற்றிலாம் இன்றைக்கி பார்ப்போம் மாதிரி. அது மட்டும் இல்லை, வனத்து அந்தோனியார், பதவி அந்தோனியார் கிடையாது, வனத்து அந்தோனியார். பதவி அந்தோனியாருக்கும் முன்னாடி வாழ்ந்த வனத்து அந்தோனியாருக்கு அவரை மாற்றிய அந்த வசனம் இன்றைக்கி பார்ப்போம். வனத்து அந்தோனியாருடைய வாழ்க்கை தான் புனித அகஸ்தினாருடைய வாழ்வுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்துச்சு, அவருடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கும். ஸோ வனத்து அந்தோனியாரை மாற்றின வசனம் இன்றைக்கி 19ஆம் அதிகாரத்தில் இருக்கும். 20ஆம் அதிகாரத்தில் வந்து திராட்சை தோட்ட வேலைக்காரர்கள் ஊமை பார்ப்போம். அது மட்டும் இல்லை, மாதா ஆண்டவர் இயேசுவுக்கு எந்த பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, மாதா விண்ணகத்தில் எங்கே இருப்பாங்க, அதுவும் இன்றைக்கி நம்ம அதுக்கான ஒரு வசனமும் இன்றைக்கி பார்ப்போம். வந்து பிரிந்து போன சகோதரர் சொல்லுவாங்க, மாதாலாம் அங்கே இல்லை, மாதாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு, அது எங்கன்றது இன்றைக்கி பைபிளில் இருக்கு அன்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்வையற்ற 2 பேர் பார்வை பெறுவார்கள் என்பதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள் இது ஒன்று. அந்த தொழுநோயாளர் சொல்லுவார் இல்லையா, ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும். அதே போல் இன்றைக்கி பார்வையற்றவர்களும் அழகாக ஜெபிப்பாங்க ஆண்டவரை பார்த்து, என் பார்வை ஒளி பெற வேண்டும். ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கும், நீங்கள் அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கணும். அந்த ஒரு அழகான பாடல், என் பார்வை ஒளி பெற வேண்டும், உம்மை போல பார்த்திட வேண்டும். ரொம்ப சூப்பரான பாடல். அந்த நீங்கள் அதை கேட்டிங்கன்னா உண்மையாலுமே நீங்கள் வந்து மனசு உடஞ்சி அழுவீங்க. அந்த வீடியோ பார்க்குறத விட அது அமைதியாக ஆண்டவர் நீங்கள் கண்ணை மூடி தியானித்து இந்த பாட்டை கேட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அன்பர்களே. 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இன்னைக்கு எருசலேமுக்குள்ள நுழைகிறார். ஸோ ஆண்டவர் உருமாற்றம் அடைஞ்சதை எதுக்கு ஆண்டவர் யாக்கோபு, யோவான், பேதுரு கூட்டிகிட்டு போய் காமிச்சார்? ஏன்னா இதே 3 பேர் கெத்செமனியில் ஆண்டவருடைய பாடுகளின் போது அவர்கள் தைரியமாக இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய இறைத்தன்மையை காமிச்சார். இப்போ பாடுகளை நோக்கி போகிறார். ஆண்டவர் அவருடைய பாடுகளை 3ஆம் முறையாக இந்த தடவை இன்னும் டீட்டெயிலாக சொல்லி அவருடைய பாடுகளெல்லாம் விவரித்து எருசலேமுக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வாசிக்க கேட்கும்போது நமக்கு நம்மளுடைய குருத்து ஞாயிறு நமக்கு ஞாபகம் வரும் வந்தவர்களே, நம்மளோட இந்த ஹோலி வீக். ஆண்டவர் பாருங்களேன், அவருடைய பாடுகளுக்கு முன்னாடி அவருடைய சீடர்களுக்கு சொல்லி அவங்கள வந்து பலப்படுத்துகிறாரு. நம்மளுமே நல்லா யோசிச்சு பார்ப்போம், நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அந்த ஆண்டவர் இந்த மாதிரி தான் நமக்குள்ளே இருந்து நம்ம பலப்படுத்துகிறார், நமக்கு உறுதி விட்டுவார். இதெல்லாம் நடக்கும், வெயிட் பண்ணு, பொறுமையார். அதுவும் குறிப்பாக பாருங்கள், நம்ம எழுந்தேற்றத்தின் போது பாடக்கூடிய ஒரு பாடல் இன்றைக்கி இந்த பைபிள் 21ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள் தான். தூயவர் 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 உன்னதங்களிலே ஓசானா பாடுறோம் இல்லையா, அது இன்றைக்கி நம்ம வந்து 21ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். முதல்ல பாருங்களேன், ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே நுழையிறாரு. நுழைஞ்சோன்னு என்ன நடக்கும் நமக்கு தெரியும். இவங்கெல்லாம் சதி திட்டம் தீட்டி ஆண்டவரை கைது செஞ்சு சிலுவையில் அறைந்து கொள்ள போகிறார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழ போகிறார். ஸோ இந்த டைமில் தான் இந்த உன்னதங்களிலே ஓசானா பாட்டு பாடுறாங்க. அப்போ நம்ம பாருங்கள், அதே எழுந்தேற்ற டைம், ஆண்டவருடைய உடலும் ரத்தமும் நம்ம கல்வாரிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி தான் நம்மளும் அந்த பாடலை பாடுறோம். ஸோ ஆண்டவர் அப்போ அந்த பாடலை பாடுறப்ப என்ன அர்த்தம், இனி ஒவ்வொரு திருப்பலியிலையும் தூயவர் 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 நம்ம பாடுறோம் அப்படின்னா அந்த டைமை நம்ம விண்ணகத்துக்குள்ளே நுழையிறோன்ற ஒரு பக்கம் அர்த்தம். ஏன்னா 3 இறைவன் அங்கே வரப்போகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம எருசலேமுக்குள்ளே நுழையிறோம், கல்வாரிக்குள்ளே நுழையிறோம். அதனால தான் ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே நுழைஞ்ச அதே பாடலை நம்மளும் அந்த கல்வாரி பலிக்குள்ளே நுழையிற அந்த பகுதியில் குறிப்பாக அந்த நேரத்தில் அந்த பாடலை பாடுறோன்னு வந்துருங்களே, எவ்வளோ அழகாக திருச்சபை நம்ம கொடுத்துருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் பாருங்கள், 2 புதல்வர்களுடைய ஊமையை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் வந்துருங்களே 21ஆம் அதிகாரத்தில். சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாமான்னு வந்துருங்களே. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன்.
தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18. அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போலாகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. ஐயோ, பாவத்தில் விழச் செய்யும் உலகுக்கு கேடு! பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஐயோ, அதற்கு காரணமாயிருப்போருக்கு கேடு! உங்கள் கையோ காலோ உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கையுடனோ இரு காலுடனோ என்றும் அணையாத நெருப்பில் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றோராய் அல்லது கால் ஊனமுற்றோராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். இரு கண்ணுடையவராய் எரிநரகில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பின்பு பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை
என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்களை அவர் அங்கே குணமாக்கினார். பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராயிருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள்,
அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவர்க்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலைவாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாள்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள்
தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார். இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். அவர்கள் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது வழியோரத்தில் உட்கார்ந்திருந்த பார்வையற்றோர் இருவர் இயேசு அவ்வழியே கடந்து செல்கிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்தினர். மக்கள் கூட்டத்தினர் அவர்களை பேசாதிருக்குமாறு அதட்டினர். ஆனால் அவர்கள், ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க கத்தினார்கள். இயேசு நின்று அவர்களை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளும் என்றார்கள். இயேசு பரிவு கொண்டு அவர்களுடைய விழிகளை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை பெற்று அவரை பின்பற்றினார்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21. இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கிச் சென்று ஒலிவமலை அருகிலிருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்த போது
2 சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால், இவை ஆண்டவருக்கு தேவை எனச் சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார். கழுதை குட்டி ஆகிய மரியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டிக்கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெரும் திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய, இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தைச் சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். பின்பு இயேசு கோவிலுக்குள் சென்றார். கோவிலுக்குள்ளேயே விற்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லாரையும் வெளியே துரத்தினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் பொறா விற்போரின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்குகிறீர்கள் என்று அவர்களிடம் சொன்னார். பின்பு பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் கோவிலுக்குள் இருந்த அவரை அணுகினர். இயேசு அவர்களை குணமாக்கினார். அவர் வியத்தகு செயல்கள் செய்வதையும் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று கோவிலுக்குள் சிறு பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பதையும் கண்டு தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கோபமடைந்தனர். அவர்கள் அவரிடம், இவர்கள் சொல்வது கேட்கிறதா என. இயேசு அவர்களிடம், ஆம், பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்று ஒருபோதும் மறைநூலில் படித்ததில்லையா என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை விட்டு அகன்று நகரத்திற்கு வெளியே உள்ள பெத்தானியாவுக்கு சென்று அன்றிரவு அங்கு தங்கினார். காலையில் நகரத்திற்கு திரும்பி வந்த பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. வழியோரத்தில் ஓர் அத்தி மரத்தை அவர் கண்டு அதன் அருகில் சென்றார். அதில் இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணாமல், இனி நீ கனி கொடுக்கவே மாட்டாய் என்று அதை பார்த்து கூறினார். உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. இதனை கண்ட சீடர்கள் வியப்புற்று, இந்த அத்தி மரம் எப்படி உடனே பட்டு போயிற்று என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம் மறுமொழியாக, நீங்கள் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் இருந்தால் அத்தி மரத்துக்கு நான் செய்ததை நீங்களும் செய்வீர்கள். அது மட்டுமல்ல, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்றாலும் அது அப்படியே நடக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார். இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது?
விண்ணகத்திலிருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். மேலும் இயேசு, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ என்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள், மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலை கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறை ஆட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கல்லின் மேல் விழுகிறவர் நொறுங்கி போவார், இது யார் மேல் விழுமோ அவரும் நசுங்கி போவார் என்றார். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். மதிக்கெட்ட மகனால் அவன் தந்தைக்கு கேடு வரும், மனைவியின் நச்சரிப்பு
ஓட்டை கூரையினின்று ஓயாது ஒழுகும் நீர் போன்றது. வீடும் சொத்தும் ஒருவனுக்கு வழி வழி சொத்தாய் வரலாம். ஆனால் விவேகமுள்ள மனைவியோ ஆண்டவர் அளிக்கும் கொடை. சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவார். திருக்கட்டளைகளை கடைபிடிக்கிறவர் தம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். ஆண்டவருடைய வழிகளை கவனியாது நடப்பவர் அழிந்து போவார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான நற்செய்தி பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று நிறைய 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 நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அப்பா. எப்படி தாழ்ச்சியாக இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டோம். எங்களில் முதல்வராக இருக்க வேண்டியவர்கள் தொண்டராக இருக்கணும், கடைசியான ஆளாக இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டோம் அப்பா. அதே போல் நாங்கள் எப்படி இரக்கம் காட்டணுன்றதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்களை நீங்கள் எந்த அளவுக்கு மன்னிச்சிருக்கீங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு எங்களை அன்பு செய்கிறீங்க, அதுக்கு எல்லையே கிடையாது. அந்த அன்பு இரக்கத்தை அனுபவிச்ச மாதிரியே நாங்கள் நடந்துக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்தவங்களா நாங்கள் மற்றவங்கள மன்னிக்க, அன்பு செய்ய, மற்றவங்க எங்களை விட நல்லா இருக்கட்டும், மற்றவங்க எங்களை விட புகழப்படட்டும், மற்றவங்க எங்களை விட எல்லா சலுகைகளையும் பெறட்டும், மற்றவங்க எங்களை விட சந்தோஷமாக இருக்கட்டும், மற்றவங்க எங்களை விட அதிகமாக ஆசீர்வாதங்களை பெறட்டும். இப்படிப்பட்ட உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். இதுதானே புதிய விண்ணரசின், புதிய உடன்படிக்கையின் உள்ளம். ஆனாலும் நாங்கள் எங்களுடைய சுய நலத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவரே. அம்மா, எங்களை இந்த இழிவுக்குரிய இந்த உடம்பிலிருந்து எங்களை விடுதலை செய்ய, இந்த உடலின் இந்த ஒழுங்கற்ற பற்றுதல்களிலிருந்து எங்களை விடுதலை செய்ய எங்களுக்கு மனம் இறங்குங்க அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான விளக்க உரைக்குள்ளே நம்ம டைரெக்டாக போயிடலாம். இன்றைக்கி பாருங்கள், 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள் அன்பர்களே, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்பர்களே, நமக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? சிறு பிள்ளையை போல் மாறணுன்னா என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்? சின்ன பிள்ளையாகவே இருந்தால் எப்படி? இப்போ இந்த ஊமையே எடுத்துக்கோமே, ஊமைகள்லாம் எப்படி புரியும்? சின்ன பிள்ளைகிட்ட சொன்னால் புரியுமா? புரியாது. பெருசாக இருக்கவங்ககிட்ட தான் புரியும். சின்ன பிள்ளை மாதிரி இருந்தால் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? என்ன சொல்ல வர்றாரு? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். புனித பவுல் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்று இருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவன் ஆனபோது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? குழந்தைக்குரியவற்றை விட்டுட்டாராம், சைல்டிஷ்னஸை விட்டுட்டாராம். ஆனால் இங்கே ஆண்டவர் குழந்தையை போல் மாறாவிட்டால் விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியாதுன்னு சொல்கிறாரு. பவுல் இங்கே குழந்தைக்குரியவற்றை நான் விட்டுட்டேன், அறவே விட்டு விட்டேன்னு சொல்கிறாரு. எது இப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும்? அனுமதியில்லை. ஆக்சுவலாக இதில் ஒரு வசனத்தில் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா, புனித பவுலே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இது 13ஆம் அதிகாரத்தில் நான் குழந்தைக்குரியவற்றை விட்டுட்டேன்னு சொல்கிறாரு. 14ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் அவரே சொல்கிறார் பாருங்க. அன்பர்களே, சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளை போல இராதீர்கள், தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள். க்ளோஸ் பண்ணிட்டார். கேஸே அவர் ஃபுல்லாக நமக்கு வெளிப்படுத்திட்டார் நண்பர்களே. அப்போது என் மனசு குழந்தையை போல் இருக்கணும், ஆனால் என் மூளை சிந்திக்கிறது முதிர்ந்தவர்களைப் போல, முதிர்ச்சி அடைந்தவர்களைப் போல் இருக்கணும். இதை தான் ஆண்டவர் அங்கே சொல்லுவார். நீங்கள் குழந்தையை போல் மாறணும் அப்படின்னா சைல்டிஷ்ஷாக இல்லை, குழந்தைக்குரியவற்றில் இருக்கிறது இல்லை, குழந்தை போல் இருக்கணும். குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது. குழந்தைத்தனம்னா சின்ன பிள்ளைத்தனமாக மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிறது அர்த்தம். அப்படின்னா என்ன? சிந்தனையில் மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம், அறிவில். அப்படி ஆண்டவர் இருக்க சொல்லல. மனசு குழந்தைய போல் இருக்கணும். சைல்டு லைக் ஹார்ட். சைல்டிஷ் மைண்டை எடுத்து போட்டுருணும். சைல்டு லைக் ஹார்ட்டை நம்ம வச்சுக்கணும். நம்ம சிந்தனையில் முதிர்ச்சி அடைஞ்சவங்களை போல் இருக்கணும், இதயத்தில் குழந்தையை போல் இருக்கணும். அப்படின்னா என்னது? இந்த குழந்தை ஒரு ஆன்மாவை குறிக்குதுன்னு சொல்லலாம் அன்பாந்தோடே. ஸோ இந்த நம்மளுடைய சின்ன வயசு ஃபோட்டோவை எடுத்து பார்ப்போமே, நம்ம சின்ன வயசில் இருக்கிற ஃபோட்டோஸ் எதாவது இருந்துச்சுன்னா எடுத்து பார்ப்போமே, யோசிச்சு பார்ப்போம். நம்ம அப்போ இருந்த மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது, அதாவது சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது.
ஆனால் உள்ளம் அப்படி இருக்கணும். அப்போ சிந்தையில் என்ன பண்ணுவோம், எனக்கு சாக்லேட் வேணும்னா சாக்லேட் வேணும், உடம்பை நம்ம இன்டர்ஜ் பண்ணுவோம். அந்த சிந்தனை இருக்கக்கூடாது. ஆனால் பாவத்தை பொறுத்த மட்டில் அந்த அந்த நம்மளுடைய சின்ன வயசு ஃபோட்டோ எடுப்போம், இல்லை நம்ம பிள்ளைங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம், எதுவும் நம்ம ஃபோட்டோவே எடுத்து பார்ப்போமே. குழந்தையா 2 வயசு 3 வயசில் இருந்தப்போ நம்மளுடைய ஃபோட்டோவை எடுத்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம இப்படி தான் இருந்திருப்போம்ல. அப்போ நம்ம உள்ளத்தை எடுத்து பார்ப்போமே, எவ்வளோ மன அமைதியாக இருந்திருக்கும், எந்த டென்ஷனும் இருந்திருக்காதில்ல. அம்மா அப்பாவை மட்டும் நம்புவோம், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், மனசு அவ்வளோ அமைதியில் இருக்கும், அம்மா அப்பாவையே சார்ந்திருப்போம். இங்கே நமக்கு இந்த அம்மான்றது தேவமாதாவை குறிக்கும், அப்பான்றது கடவுளை குறிக்கும். எவ்வளோ தாழ்ச்சியாக இருந்திருக்கும்ல உள்ளம், பாவமே தெரியாதில்ல அதுக்கு. ஆனால் இப்போது எவ்வளோ சூதுவாக அது கற்றுக்கிட்டோம், இந்த உலகம் எவ்வளோ கற்றுக் கொடுத்துருச்சு. அப்போ குழந்தை நம்ம சின்ன வயசு ஃபோட்டோவில் இருந்த அந்த மனசு நமக்கு வரணும் நண்பர்களே. சிந்தை இப்போ இருக்கிற சிந்தையை போல் இருக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, பாம்பை போல் முன்மதி உடையவர்களாகவும் புறாவை போல் கபடு அற்றவர்களாக இருக்கணும். அப்போ மனசு புறாவை போல் இருக்கணும், சிந்தை பாம்பை போல் இருக்கலாம், தப்பு இல்லை. இவ்வளோ அழகாக புனித பவுல் நமக்கு அதை எடுத்து சொல்கிறாரு பாருங்க. பாவம் செய்கிறத பொறுத்த வரைக்கும் குழந்தை போல் இருக்கணும். குழந்தைக்கு எதாவது தெரியுமா, எனக்கு தெரியாது, என்ன எனக்கு புரியலையே, அப்படி ஒரு யோசனை வருமா ஒரு குழந்தைக்கு? வரவே வராது. அப்படிப்பட்ட விஷயங்கள் அதுக்கு தெரியவே தெரியாது. அப்போது அந்த மாதிரி பாவத்தை பொறுத்த மட்டும் நம்ம குழந்தை போல் ஆயிடணும். ஆனால் மற்ற விஷயங்களில் சிந்திக்கிறதில் முதிர்ச்சி அடைஞ்சவங்களாக இருக்கணும். எவ்வளோ அழகாக பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது பாருங்களேன். ஆண்டவரும் புனித பவுலும் அழகாக சேர்ந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சரி, 6-7 வசனங்கள் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியவர்களுள், அப்படின்னா யார்? இந்த குழந்தையை போல ஆன்மாவை கொண்ட இதயத்தை கொண்ட ஆன்மாக்கள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோரை கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்குவிட்டு ஆழ்கடலில் அவர்களை அமிழ்த்துவது அவர்கள் நல்லது. ஐயோ, பாவத்தில் விளைவ செய்யும் உலகத்திற்கு கேடு, பாவத்தில் விளைவைக்குவதை தவிர்க்க முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கே தெரியுது பாருங்கள், அந்த சூழல்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் ஐயோ, அதற்கு காரணமாக இருப்பவர்களுக்கோ கேடு. அன்பர்களே, இது திருச்சபையினுடைய மூப்பர்களை குறிக்கும். குருக்கள் கன்னியர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அதே போல் இது அப்பா அம்மாவையும் குறிக்கும். வீடுன்றது ஒரு குட்டி திருச்சபை. அப்பா அம்மாவோடைய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா, நெகட்டிவாக எதிர்மறையாக பேசுகிறத பார்த்தாங்கன்னா, ஒரு கிறிஸ்துவ பண்புகளுக்கு இடம் கொடுக்காம சுயநலமாக பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கெட்ட வார்த்தையை பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டிவி பார்க்குறத பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபாதர் கடைசியாக நீங்கள் எப்போ முட்டி போட்டு அவர் பக்தியாக ஜெபிக்கிறத பார்த்துருக்கீங்க அன்பர்களே? ஒரு சிஸ்டர் எப்போ அந்த மாதிரி ஜெபிக்கிறத பார்த்துருக்கோம். அவங்க தான் நமக்கு திருச்சபைக்கு முன்மாதிரியாக இருக்காங்க. ஒரு அப்பா வீட்டில் ஆம்பளை முட்டி போட்டு கையில் ஜெபமாலை எடுத்து ஜெபிக்கிறத, அம்மா பைபிள் எடுத்து வாசிக்கிறத பிள்ளைங்க பார்க்கணும். அப்படி பார்த்தாங்கன்னா ஒரு அம்மா அப்பா ஒரு நல்ல நாகரிகத்தோட ட்ரெஸ்ஸு போடணும். நான் சில சமயம் யோசிப்பேன், அம்மாவும் பொண்ணு வருவாங்க, பொண்ணு அப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு, அம்மா எப்படி அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு புரியவே இல்லை. அம்மா நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சில சமயம் அம்மா மோசமாக போட்டிருப்பாங்க, பொண்ணு இப்படி பொண்ணு நல்லா போட்டிருப்பாங்க. எப்படி இப்படி அனுமதிக்க முடியுதான்னு வந்துடுறேன். அப்போ நம்ம என்ன முன்மாதிரியை செட் பண்ணிடுவோம்? அப்போ பாருங்களேன், நம்ம பாவம் செய்கிறதுனால மட்டும் நமக்கு நரகம் இல்லை, நம்மளுடைய தவறான முன்மாதிரினால் வேற யாராவது பாவத்தில் விழுந்தால் கூட நம்ம நரகத்துக்கு போவோம் போல். ஐயோ கேடுன்றார் ஆண்டவர். இச்சின்னஞ்சிறியவர்களை பாவத்தில் விழ செய்வதற்கு அவங்க செய்கிறவங்களுக்கு ஐயோ கேடுன்றார் அன்பர்களே. அப்போ என்னுடைய வார்த்தை, என்னுடைய ட்ரெஸ்ஸு, என்னுடைய நடை உடை பாவனை எல்லாம் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கா? மற்றவங்கள பரிசுத்த வாழ்க்கையில் வாழ வைக்குதா, இல்லை அசுத்தமாக இருக்க முன்மாதிரியாக இருக்கா? மாதிரி யோசிச்சு பார்ப்போம். நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம், நம்ம எந்த வேலை வேணால் செய்யலாம். அதுக்கு 10ஆம் வசனம் பாருங்கள். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். அப்படின்னா இந்த குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்போதும் இருக்கின்றார்கள். அவங்களுடைய முகத்தை பார்க்குறாங்கன்னு ஆக்சுவலான டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஆண்டவருடைய முகத்தை இச்சின்னஞ்சிறியவர்களுடைய வானதூதர்கள் பார்க்குறாங்களாம். ஏன்னா நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் அன்பர்களே, இது பாரம்பரியமாக திருச்சபையின் தந்தையர்கள் இந்த வசனத்தை தான் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு காவல் தூதரை கொடுத்துருக்காங்க. அவங்க
உண்மையிலே நம்ம வந்து பரிசுத்தமாக வாழ்ந்தோம்னா நம்மளோட காவல் தூதர்கள் விண்ணக தந்தையினுடைய முகத்தை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க வந்தவர்களை திருச்சபையின் தந்தையர்கள். ஸோ இதுதான் கார்டியன் ஏஞ்சலுக்கான ஒரு வசனம். நம்ம எல்லாருக்கும் ஒரு வானத்தூதர் இருக்காங்க, அவங்க தந்தையின் பிரசன்னத்தில் இருக்காங்க. நம்ம பாவம் செய்யும்போது வானத்தூதரை நம்ம வந்து அசிங்கப்படுத்துகிறோம். இதெல்லாம் புனிதர்கள் பார்த்துருக்காங்க. புனித பியோ, புனித ஜெம்மா கில்கானி, இவங்கெல்லாம் அழகாக வானத்தூதரோடு பேசியிருக்காங்க. சரி, 12ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்த காணாமல் போன ஆடு. நம்ம வந்து இங்கே ஆண்டவர் வந்து எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 11லேருந்து 31 வசனங்களை ஆண்டவர் இங்கே வந்து நமக்கு நினைவு ஊட்டுறார். எசேக்கியேலில் நம்ம வாசித்தோம், கடவுளே தம் மக்களை ஆயனாக இறங்கி வந்து அவர் காணாமல் போன தனது ஆட்டுக்குட்டிகளை அவர் மீட்பார் அப்படின்னு சொல்லி கடவுள் வாக்கு கொடுக்குறாரு எசேக்கியேலில். நம்ம வாசித்தோம். அது இங்கே நிறைவேறுதான் வந்தவர்களே. இது வந்து நமக்கு மாரலாக தார்மீக அடிப்படையில் இதை நம்ம பார்த்தோன்னா, புனித அன்சலேம் சொல்கிறாரு, புனித ஹிலாரி சொல்கிறாங்க, இந்த காணாமல் போன அந்த ஒரு ஆடை யாரை தெரியுமா குறிக்கும் வந்தவர்களே? நம்ம மனுஷ குலத்தை குறிக்குமா? அப்போ அந்த 99 விண்ணகத்தில் இருக்கிற வானதூதர்களை குறிக்குமான் வந்தவர்களே? எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்களேன். அத்தனை வானதூதர்கள் ஆண்டவர் இருக்கிறாரு, அவங்கள பற்றி அவருக்கு கவலை இல்லை. அவங்கள விட்டுட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆடாகி இந்த மனுஷ குலம் விழுந்து போன இந்த மனுஷங்களை, வானதூதரை விட கீழே படைக்கப்பட்ட நம்ம அந்த ஒரு ஆட்டுக்காக அவர் இறங்கி வந்தாராம். எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஆண்டவர் இயேசு எப்படி இறங்கி வந்திருக்காரு பாருங்கள். அவ்வளோ வானதூதர் இருக்காங்க, நிறைவாக இருக்கலாமே. இல்லை, நமக்காக அவர் இறங்கி வந்தார். அந்த ஒரு ஆட்டுக்காக யாராவது இறங்கி வருவாங்களான்னு முதலே அப்போ யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் இறங்கி வந்தது எப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தில் இருக்குது பாருங்களேன். 99 ஆடுகளை விட்டுட்டு யாராவது ஒத்த ஆடுக்காக வருவாங்களா? யாருமே வரமாட்டோம். ஆனால் ஆண்டவர் வர்றாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஒத்த ஆடு மேலேயும் கண்ணு, அவருக்கு மனசு, அன்பு எல்லாமே இருக்குது. 13ஆம் அதிகாரம் பாருங்கள், வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறி அழிந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார். நண்பர்களே, நம்ம இப்போ மனம் திரும்ப ஆரம்பிக்கும்போது ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்களேன். நம்ம இன்னொரு இடத்துல லூக்கா நற்செய்தியில் வாசிப்போம், நம்ம ஒரு பாவி மனம் திரும்பினா விண்ணகமே சந்தோஷம் அடையுமா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு சந்தோஷம் கொடுக்குறோம் ஒவ்வொரு முறை நம்ம மனம் திரும்பணும்னு நினைக்கும் போது. நண்பர்களே, 17ஆம் வசனம் பாருங்கள், திருச்சபைக்கு செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றினத்தவர் போலவும் வரி தண்டுபவர்கள் போலவும் இருக்கட்டும். அந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் வேற்றினத்தவர்களும் வரி தண்டுபவர்களும் இருக்கிறதுலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அருவருப்புக்கு தக்க ஒரு மனுஷங்க. அப்படிப்பட்ட அந்த 2 நபர்களையும் ஆண்டவர் எடுத்து சொல்கிறாரு, திருச்சபைக்கு செவிசாய்க்காதவங்க இந்த யூதர்களுக்கு அருவருப்பான ஆளுகளைப் போல புதிய உடன்படிக்கையின் திருச்சபைக்கும் அப்படிப்பட்ட ஆள்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் 3 படிநிலைகள் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு தனியாக சொல்கிறார், அப்புறம் 2-3 பேரோட சேர்ந்து சொல்கிறாரு. இல்லையா அப்புறம் கொண்டு போய் திருச்சபைகிட்ட விடுங்க. திருச்சபை சொல்கிறதும் கேட்கலையா, அவங்கள நீங்கள் வந்து வேற்றினத்தார போகிற கலகுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வந்துருவே. இந்த இடத்துல மட்டும்தான் திருச்சபைன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி புனித பேதுருக்கிட்ட 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், இதோ நீ பாறை உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன். மொத்த 4 நற்செய்திகளிலும் அன்பார்ந்தவர்களே இந்த 2 இடத்துல தான் சர்ச், திருச்சபை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். எப்படி பாருங்களேன். அதுக்கப்புறம் பாருங்கள் 18ஆம் வசனம், மண்ணுலகில் நீங்கள் தடை செய்வதை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே இதை வந்து புனித பேதுருக்கிட்ட ஆண்டவர் கொடுத்தாரு இதே அதிகாரத்தை. அப்போது அந்த அதிகாரம் பேதுருவுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற ஆயர்களுக்கும் பிஷப்ஸுக்கும் இது கொடுக்கப்படுகிறது. பிஷப்ஸ் என்ன பண்ணுறாங்க, அது குருக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து பாவங்களை மன்னிக்கிறதுக்கான அதிகாரமாக இதை திருச்சபை பார்க்குது என்பதில்லை. பட் அப்போ பேதுரு எந்த வகையில் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, அவருக்கு அந்த திறவுகோள்களை கொடுக்குறார். அதுதான் அவரை வந்து பிரைம் மினிஸ்டராக மாற்றுது. அவருடைய வீட்டினுடைய, அவருடைய அரண்மனையினுடைய ஒரு உயர் காப்பாளராக அவரை மாற்றுகிறது. எப்படி தாவீதினுடைய அரண்மனையினுடைய ஒரு பொறுப்பாளராக ஒருத்தர் இருந்தார், அவருக்கு கீழே பல மந்திரிகள் இருந்தாங்களோ, 12 மந்திரிகள் இருந்தாங்களோ, அதே போல் அன்பர்களே.
சரி, அதுக்கப்புறம் 19 20 வசனங்கள் பாருங்கள் நண்பர்களே. உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்து இருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் அதை அவர்களுக்கு அருள்வார்கள். எனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரால் எங்கே ஒன்று கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்ற உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றார். ஆனால் இங்கே 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, நம்ம ஜெபிக்கும் போது ஒன்றா சேர்ந்து ஒரு கருத்துக்காக ஜெபிக்கிறோன்னா அது பவர்ஃபுல். 2வது, ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிறதே ஒரு வல்லமையான ஒரு விஷயம். அதனால தான் பாருங்கள், திருச்சபை ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கும் போது தனியாக உங்கள் அறைக்குள்ளே சென்று கதவுகளை சாத்திட்டு ஜெபிங்க அப்படின்றாரு. ஸோ ப்ரைவேட் ப்ரேயரும் இருக்கணும் ஒரு கிறிஸ்தவனுக்கு, பொது வெளியிலையும் நம்ம ஜெபிக்கணும். அதனால நம்ம திருப்பலி ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அங்கே கன்ஃபார்மாக ஆண்டவர் இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாரு. ப்ரைவேட் ப்ரேயரில் கூட ஆண்டவர் பிரசன்னத்தை நம்ம உணராமல் போயிடலாம். ஆனால் பப்ளிக் ப்ரேயரில் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும் போது கன்ஃபார்மாக இருப்பார். அதுவும் நம்ம ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது தந்தை அதை ஏற்றுக்கொள்வார். ஸோ ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிறோம், ஒரே விஷயத்துக்காக ஜெபிக்கிறோன்னா அந்த விஷயம் கேட்கப்படும் அன்பர்களே. 22ஆம் வசனம் பாருங்கள். 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை நான் உனக்கு சொல்கிறேன். அன்பாந்தர்களே, இது நமக்கு என்ன குறிக்குது? ஆண்டவர் எந்த ஒரு அளவுமே இல்லாமல் மன்னிக்க சொல்கிறார். சிம்பிள். இதை நம்ம தொடக்க நூலில் லாமேக்கு கொடுக்கப்பட்ட அந்த பழி வாங்குதல் 7 முறை 70 முறை நான் அவனை பழி வாங்குவேன்னு சொன்னதுக்கு எதிரொலியாக இங்கே இருக்குது. பழி வாங்குவேன்னு சொன்னது இங்கே ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறார் அத்தனை முறை. அப்படின்னா கணக்கெல்லாம் மன்னிக்க சொல்கிறார் அன்பர்களே. அப்போது நம்மளே மற்றவங்களை அந்த மாதிரி மன்னிக்கணும்னு எதிர்பார்க்குறாருனா யோசிச்சு பாருங்க அன்பர்களே. நம்ம எத்தனை முறை கன்ஃபெஷன் போனாலும் அதே பாவத்தை சொன்னாலும் ஆண்டவர் ஏன் மன்னிக்க மாட்டார்? கண்டிப்பாக மன்னிப்பார். அடுத்த ஊமை பாருங்கள், 23-35 இன்னும் நமக்கு அதை ஆழப்படுத்துது பாருங்கள். 24ஆம் வசனம் சொல்லுது, 1000 தாளந்து அப்படின்னா அது 6000 வெள்ளி தெனாரியத்துக்கு ஒப்பாகுமா. அப்போ 6000 தெனாரியம் அப்படின்றது 20 வருஷத்தினுடைய ஊதியமான வந்தவர்களே. ஒருத்தவங்க கூலி வேலை செஞ்சாங்கன்னா 20 வருஷம் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா கிடைக்கக்கூடிய ஊதியம் தான் 6000 தெனாரி, 10,000 தாளந்து. அதை இந்த அரசன் மன்னிக்கிறாரு இந்த ஊழியக்காரருக்கு, அந்த பணியாளருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய ஊதியத்தை 20 வருஷம் அவன் உழைச்சி கட்டியிருக்க வேண்டியதை ஒரு செகண்டில் மன்னிக்கிறார் நண்பர்களே. இவ்வளோ மன்னிப்பை பெற்ற அவன் அதோடைய வேல்யூ புரியல பாருங்கள். 28ஆம் வசனத்தில் வெறும் 100 தாளந்து 100 தெனாரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தெனாரியம் ஒரு நாளினுடைய ஊதியம். அப்போ 100 தெனாரி அப்படின்றப்ப 100 நாளினுடைய ஊதியம் அன்பாந்தர்களே. 20 வருஷத்தின் ஊதியத்தை உனக்கு அவர் மன்னிச்சிருக்காரு. நீ உன்னுடைய சகோதரன், உனக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு ஊழியனுடைய பணியாளனுடைய 100 நாள் ஊதியத்தை நீ வெயிட் பண்ணி, அவன் 100 நாள் வேலை செஞ்சிருந்தாலும் உனக்கு அதை கொடுத்துருவான். உன்னால் 100 நாள் வெயிட் பண்ண முடியாதா? ஆண்டவர் உனக்கிட்ட 20 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதை உனக்கு மன்னிச்சிட்டாரு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க நண்பர்களே. அதனால தான் இது இவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம். இப்போ யோசிப்பான் நண்பர்களே, ஏன் என்னால் என்னுடைய அடுத்து இருப்பவனுக்கு மன்னிக்க முடியல? நம்ம எப்படி தெரியுமா ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறோம். நமக்கு ஒருத்தன் செய்கிறத 20 வருஷம் ஊதியம் மாதிரி பார்க்குறோம். அதை எப்படி நான் மன்னிக்கிறது? ஆக்சுவலாக அது 100 நாள் தெனாரி தான், 100 நாள் ஊதியம்தான். ஆனால் ஆண்டவர் நமக்கு மன்னிச்சதை யோசிச்சு பார்ப்போம். எவ்வளோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவருக்கு எதிராக. அவர் நமக்கு 20 வருஷம் ஊதியத்தை நமக்கு மன்னிச்சிட்டு இருக்காரு அன்பர்களே. 2 பேருமே ஒரே ஜெபத்தை தான் ஜெபிக்கிறாங்க பாருங்கள். இந்த 20 வருஷம் கடன் பட்டிருக்கணும். 26ஆம் வசனத்தில் அதே தான் சொல்கிறேன். என்னை பொறுத்தருளுக, எல்லாவற்றையும் உமக்கு நான் திருப்பி தந்து விடுகிறேன். அவர் என்ன திரும்ப பண்ணுறாரு அன்பர்களே? சரி நான் பொறுத்துக்கிறேன், நீ போயிட்டு எனக்கு திருப்பி கொண்டு வான்னு சொல்லல அன்பர்களே. என்ன தெரியுமா சொல்லுது வசனம்? அவர் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தார்னு 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் பொறுக்கல, அவர் கடனையே தள்ளுபடி செஞ்சுட்டார். நீ எனக்கு கட்ட தேவையில்லைன்ட்டார். புரியுது அன்பர்களே? இப்போ இதோடைய வெயிட் இன்னும் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு. ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட வேறு எதுவுமே எதிர்பார்க்கவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போயிட்டு இன்னொருத்தனை மன்னிக்க கூட மாட்டேங்கிறோம். நீ எனக்கு இப்போவே கொடுன்னு சொல்லி சிறையில் அந்தளவுக்கு நம்ம மற்றவங்கள ட்ரீட் பண்ணுறோம் முதல்ல. அவங்கள நம்ம மன்னிக்க முடியலன்னு நம்ம சொல்லும் போது காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா நம்ம இவங்க செஞ்சதை பார்த்துட்ருக்கோம், நம்ம செஞ்சதை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம்.
நம்ம செஞ்சதை கடவுள் மன்னிச்சு நம்மளை விட்டுட்டாரு. அந்த கடனே தள்ளுபடி செஞ்சுட்டார். இல்லைன்னா நம்மளை இந்நேரம் அதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வச்சு நம்மளை காலி பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணல, ஆண்டவர் விட்டுட்டார். இன்னும் ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்கார். ஆனால் அது நம்ம கண்ணுக்கு வரல. நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்களே? நமக்கு அடுத்து இருப்பவர் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் செய்கிற அந்த பாவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பாருங்களேன், ஒருத்தவங்களை என்னால் மன்னிக்க முடியல அப்படின்னா நான் மன்னிக்கப்பட்ட என் கடவுளால் அப்படின்றத நம்ம இன்னும் உணரலன்னு அர்த்தம். ஆண்டவர் அதனால் சொல்ல, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள், புதியது ஒரு கட்டளையை உங்களுக்கு தரேன்னு யோவான் நற்செய்தியில் வாசித்தோம். அப்போ என்னால் மன்னிக்க முடியலன்னா சிம்பிள் அன்பானவர்களே, நான் கடவுளுடைய அன்பை இன்னும் உணரலை. திங்க் பண்ணணும், யோசிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை ஆன்சர். யோசித்து ஜெபிக்கணும். ஆண்டவர் என்னை எவ்வளோலாம் அன்பு செஞ்சுருக்காரு அதை குறித்து யோசிச்சுட்டு இருந்தோன்னா இன்னொருத்தன் நமக்கு எதிராக ஏதாவது தப்பு தானே, சரி ஓகே இப்போ மேலோட்டமாக நம்மளை பார்த்துட்டு விட்டு போயிடும். ஈவன் பெரிய தப்பு, மரிய கொரட்டி தன் சொந்த பிள்ளையை கொண்டவங்கள அவங்க அம்மா மன்னிச்சாங்க. சிஸ்டர் ராணி மரியா, அருளாளரான ராணி மரியா மத்திய பிரதேசத்தில் அவங்களுடைய கல்லறை இருக்குது. அவங்கள குத்தி குத்தி கொடூரமாக கொன்னவனை கையை போய் முத்தம் கொடுத்தாங்க. சிஸ்டர் ராணி மரியாவோட தங்கச்சி, அவங்களும் ஒரு அருள் சகோதரி தான், அவங்களும் அவங்க அம்மா போய் மன்னிச்சாங்க. இன்றைக்கி அவர் ஒரு நல்ல கிறிஸ்டியனாக வாழ்ந்துட்டுருக்காரு. சிஸ்டர் ராணி மரியாவோடைய கல்லறைக்கு போயிட்டு கேரளாவில் அவங்க இன்னமும் அவர் அங்கே பூக்கள் வச்சிட்ருப்பாராம். சிஸ்டர் ராணி மரியா ஒரு இந்திய மரிய கொரட்டி, புனித மரிய கொரட்டி. அவ்வளோ பெரிய பாவத்தை அவங்களால மன்னிக்க முடியுது. ஏன்னா அவங்க கிறிஸ்துவினுடைய அன்பை உணர்ந்தாங்க. நம்ம இன்னும் அதுக்குள்ளெலாம் போகலன்னு அர்த்தம் நண்பர்களே. அப்போ நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட, உங்கள் அன்பை உணர எனக்கு உதவி தாங்க ஆண்டவரே, உதவி பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. இட்டர்னல் டெட், நிலையான அந்த பாவத்தையே ஆண்டவர் மன்னிச்சிட்டார் நமக்கு. இந்த சின்ன சின்ன பாவங்களை நம்ம ஏன் மன்னிக்கக்கூடாது? அப்போ பாருங்க நண்பர்களே, நமக்கு ஏதாவது ஒரு ஆண்டவர் ஒரு மிராக்கிள் பண்ணுறாரு, ஒரு புது காரு, ஒரு புது வீடு, புது வேலை, ஒரு புது குழந்தை பிறக்குது. நம்ம உடனே அதை ரெசிப்ரோக்ரேட் பண்ணணும். அந்த ஆண்டவர் நம்ம காட்டின இரக்கத்தை மற்றவங்களுக்கு காட்டணும். அதை உடனே எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் நம்ம கோயிலுக்கு ஏதாச்சும் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு திருப்பயணம் போகலாம், எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஜெபமாலை ஜெபிச்சு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கலாம், சாப்பாடு போடலாம், வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க ஒரு டின்னருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடலாம். எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, எங்களுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். ஏன் அந்த ஃபங்க்ஷனை வெறும் ஒரு 2 minutes ப்ரே பண்ணிவிட்டு கேக் வெட்டிட்டு சாப்பிட்டு மட்டும் ஏன் போகணும்? வரவங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு ஜெபமாலை ஜெபிக்க வைங்களேன். எவ்வளோ அழகான ஒரு ஐடியா பாருங்கள். அப்போ ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள், ஆண்டவர் எனக்கு இன்னொரு வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் நன்றி செலுத்தி என் கூட இருக்கிறவங்கள அந்த ஆசீர்வாதத்தில் நான் பங்கு கொள்ள வைப்பேன். அவங்கள ஒரு ஜெபமாலை ஜெபிக்க வைப்பேன். ஒரு பைபிள் வாசித்து ஒரு சின்ன ஒரு விளக்கவரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் வெட்டிட்டு சாப்பிட்லாமே. இல்லை ஒரு ஆர்ஃபனேஜ், ஒரு முதியோர் இல்லம், ஒரு அனாதை இல்லத்துக்கு போகலாமே. ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, நான் என் ஃபஸ்ட் மந்த் சேலரியை போய் நான் கொடுக்குறேன். ஏன் நம்ம ஆண்டவர் நமக்கு எவ்வளோ இறக்கம் காட்டி தாராள உள்ளமாக இருக்கார், ஏன் நம்ம அதை மற்றவங்களுக்கு காட்டக்கூடாதான்னு வந்துருங்களே யோசிச்சு பார்ப்போம். இல்லைன்னா ஒரு வேளை இது நான் சம்பாதிச்சதுனால எனக்கு வருது, நான் அதுக்கு தகுதி அதனால் எனக்கு கொடுக்குறேன் அப்படி நம்ம யோசிக்கிறோமா? இல்லை சுயநலமாக வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கும் பிஸியாக நம்ம வாழ்க்கையில் போகிறோமா? யோசித்து பார்க்கணும் நண்பர்களே. இந்த ஊமை ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஊமை. சரி, 19ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் நண்பர்களே, ஆண்டவர் கலிலியாவை முடிச்சுட்டு யூதேயாவில் தாண்டி யோர்தானை தாண்டி போகிறார். நண்பர்களே, இந்த யோர்தானை தாண்டின இடம் என்ன? யோர்தானுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இடம் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான் ஸ்நாபகாரில் தன்னுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தார். நமக்கு ஞாபகம் இருக்கா? பெத்தனி யோர்தான் அந்த நதிக்கரை பகுதியில் தான் அவர் திரும்ப கொடுத்துட்டு இருந்தார், அவர் கொடுத்துட்டு இருந்தார். இங்கே அவரை ஏன் தலை வெட்டி கொண்டாங்க? ஏன்னா அவர் இந்த இடத்துல ஏரோதாந்திபஸ் அவருடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருந்தார். அதனால தான். ஸோ அங்கே அந்த டிவோர்ஸ் பற்றி பிரச்சனை வந்ததுனால தான். எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நீங்கள் ஏன் உன் சகோதரன்கிட்டருந்து அவங்க மனைவியை நீ விவாகரத்து பண்ணி வாங்கிட்டு வந்த? அது தப்புன்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இந்த ஒரு சூழல் இருக்குது யோர்தான் பக்கம். இன்னொன்று என்ன, இங்கே தான் மோசே இணைச்சட்டத்தை கொடுத்தார். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதே யோர்தானுக்கு அப்பால்பட்ட அந்த இடத்துல தான் இணைச்சட்டத்தை ஆண்டவர் மோசே வழியாக கொடுக்குறார். இணைச்சட்டம் 24ஆம் அதிகாரம் 1-4 தான்
இந்த விவாகரத்தை பற்றின சட்டத்தையும் கொடுக்குறாரு. ஒருத்தர் விவாகரத்து செய்யணும்னா மனவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை வந்து அமுச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட 2 இடத்துல தான் ஆண்டவரை வந்து பொறி வச்சு இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் தாக்குறாங்க அன்பந்தர்களே. ஏன்னா இப்போ இதே மாதிரியே இவர் வந்து இந்த விவாகரத்தை வந்து இந்த சட்டத்தை பற்றி ஏதாவது எதிராக சொல்லிட்டார்னா மோசேவுக்கு எதிராக மாட்டிக்குவார். இதே யோர்தானில் இவர் சொல்கிறதுனால ஸ்நாபகரில் அப்புறம் மாதிரி இவர் தலையும் வெட்டுப்படட்டும். 2 விஷயம் இருக்கு அன்பந்தர்களே. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஆண்டவரை பிடிக்கிறாங்க. இப்போ ஒருவேளை ஆண்டவர் விவாகரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன காரணம்னாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் வந்து தந்தையினுடைய விருப்பத்துக்கு எதிராக போகிற மாதிரி இருக்கும். செய்யக்கூடாதுன்னு சொன்னார்னா மோசேவின் சட்டத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்கும், இணை சட்டம் 24. அதே நேரத்தில் ஸ்நாபகர்லபரனுடைய பக்கத்தை அவர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்நாபகர்லபரனுடைய கதி இவருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு 19ஆம் அதிகாரம் மத்தேயு 8ஆம் வசனத்தில், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறில்லை. அன்பர்களே, ஆண்டவர் வந்து தொடக்க நூலில் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கோட் பண்ணுறார் அன்பர்களே. அப்படின்னா பாருங்கள், தொடக்க நூல்லாம் உண்மையாலுமே 2ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் படிச்சிருக்காரு. ஆண்டவர் இயேசு ஆண்டவர் அதை கோட் பண்ணுறாரு அன்பர்களே. இப்போ ஆண்டவர் சூப்பராக எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்னாக்க, அவர் என்ன சொல்கிறாரு, தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம், தொடக்க நூலை எழுதுனது யார்? மோசே தான். அப்போ மோசேவனுடைய வார்த்தையவே எடுத்து ஆதியில் அப்படி இல்லை, அவர்களை வந்து கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அவர்கள் நீ இருவர் அல்ல ஒருவர், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். மோசே தான் சொன்னார் தொடக்க நூலில். தொடக்கத்தில் அப்படி தான் இருந்துச்சு. உங்கள் கடின உள்ளத்தின் பொருள் தான் இணை சட்டத்தில் மோசே வந்து அதை மாற்றினார் அப்படின்னு சொல்லி மோசேவுடைய வார்த்தைகளே எடுத்து மோசேவனுடைய வழியாக கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தை ஆண்டவர் திருத்துகிறார் அன்பாந்தர்களே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் அதை வந்து பாருங்களேன், இதை நம்ம வந்து எல்லா ரிலாக்ஸேஷனுக்குமே நம்ம இதை வந்து ஒப்பிடலாம். முன்னெல்லாம் வந்து நைட்டில் இருந்து அடுத்த நாள் நற்கரணை திருப்பலி அட்டன் பண்ணி நற்கரணை வாங்குற வரைக்கும் சாட்டர்டே நைட் 12 மணிலேருந்து எதுவுமே குடிக்க மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்களா அன்பாந்தர்களே. அப்படி வந்து ஆண்டவருக்காக அவரோட உடலை பெறுவதற்காக உடல்லேருந்து மனசுலேருந்து அவங்க தயாரித்தாங்களாம் ஆண்டவரை வாங்கிறதுக்கு. ஆனால் இப்போது கோட் ஆஃப் கேனன் லா, நம்ம திருச்சபையினுடைய சட்டம் 1983 கொடுக்கப்பட்ட கோட் ஆஃப் கேனன் லா 919 கூறுகிறது, நற்கருணைக்கு 1 மணி நேரம் முன்னாடி சாப்பிடாம இருந்தால் போதும்னு சொல்லி. அப்போ உடனே நம்ம அதை ஜாலியாக ஃபாலோ பண்ணிடலாமா? இல்லை. ஏன் திருச்சபை கொடுத்துச்சு? ஏன்னா நம்ம கடின உள்ளத்தின் பொருட்டு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் தொடக்கத்தில் அப்படி கிடையாது, நற்கருணைக்குரிய மரியாதையை கொடுத்தாங்க. அப்போ இப்போ நம்ம இந்த கடின உள்ளத்துக்கு ஆளவங்க மாதிரி இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண போகிறோமா? இல்லை நம்ம வந்து நற்கருணை பெறுவதற்கு முன்பதாக அதுக்காக நம்ம வந்து இப்போ நம்ம ஈவினிங் பண்ணுறோன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரமாவது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம், தண்ணி குடிக்கலாம். பட் ஆனால் ஏதாவது சாலிட் திட உணவுகளை குடிக்கிறத தவிர்க்கலாம் நண்பர்களே, திட உணவை சாப்பிடுவதை. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த காலத்தில் ஃப்ரைடேஸும் வெள்ளிக்கிழமைகள்லாம் கறியே சாப்பிட மாட்டாங்க. மாத சலயத்தில் அதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவருடைய பாடுகளை முன்னிட்டு எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன் புதன்கிழமைகள் கூட சாப்பிட மாட்டாங்க. ஈவன் ஆயில், ஒயின், முட்டையை கூட அவங்க தவிர்ப்பாங்களாம். எல்லா 40 நாளும் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. 6 மணிக்கு மேலே சாயந்தரம் ஒரு சந்தி, அதுதான் ஒரு வேளை உணவை சந்திக்கிறது. ஆனால் இப்போ கேனன் லா என்ன பண்ணுச்சு, நீங்கள் இதெல்லாம் வந்து திருச்சபை சொல்லுதுன்னு பண்ணாதீங்க, நீங்கள் இதெல்லாம் மனசுலேருந்து பண்ணுறதுன்னா பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் பண்ணுறதுனா உங்கள் மனசுலேருந்து பண்ணுங்கள். இப்போ என்ன ஆச்சு அன்பந்தர்களே, வெறும் லென்த் சீசனில் மட்டும்தான் நம்ம வந்து வெள்ளிக்கிழமைகளில் தவிர்க்கிறோம். திருச்சபை சொல்லுது, அதுவும் எந்த வயசில் சொல்லுது, என்னத்துக்கு இதெல்லாம் உன்னால் முடியுமா, நீ பண்ணு, அவ்வளோதான், என் ஆண்டவருக்காக நான் என் பாவத்துக்காக நான் தாழ்ச்சியாக ஒப்பு கொடுக்குறேன். ஸோ கடின உள்ளத்தின் பொருட்டு இதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அன்பந்தர்களே. நற்கருணை கையில் வாங்கலான்றது கடின உள்ளத்தின் பொருட்டு கொடுக்கப்பட்ட சட்டம். துவக்கத்தில் அப்படி இல்லை, அழகாக ஆல்டர் ரயிலில் எல்லோரும் முட்டி போட்டு வாங்குவாங்க. அப்புறம் இப்போ அனுமதிச்சாங்க. நம்ம கடின உள்ளத்தின் பொருட்டு எல்லாம் கேட்குறோம், திருச்சபையை போட்டு துன்புறுத்துகிறோம். குறிப்பாக ஜெர்மனியிலேருந்து தான் இதை ஆரம்பித்தாங்க. ஸோ யோசிச்சு பார்ப்பான் வந்தவர்களே,
நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து விளக்குகள் கொடுக்கும்போது கொடுத்துருச்சுன்னு சொல்லி ஜாலியாக போகக்கூடாது. நம்ம மனசுலேருந்து ஆண்டவர் உண்மையாக தேடணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோமோ அதை செய்யணும் அன்பர்களே. 9ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிற தெளிவாக பரத்தமையில் ஈடுபடுவதற்காக அன்றி வேறு எந்த காரணத்தை முன்னிட்டும் தன் மனைவியை விலக்கி விட்டு வேறு ஒரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அன்பர்களே, அப்போ டிவோர்ஸே கிடையாது அன்பர்களே. அப்போ இந்த பரத்தமை அப்படின்றது திருச்சபையின் தந்தையர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வேறு யாராச்சும் வந்து தவறான தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு, உண்மையிலுமே தொடர்பில் இருக்கிறாங்க, தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருக்காங்க, உடல் உறவில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் டிவோர்ஸ் பண்ணலாம். ஆனால் அப்பயுமே என்ன சொல்லுது பாருங்கள், அழகாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 7:10-11 அப்படி விலக்கி விடுகிறவர்கள் வந்து சிங்கிளாக தான் இருக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு புனித பவுல் சொல்கிறாரு. ஸோ திருச்சபை வந்து இது எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு போதனையை நமக்கு கொடுக்கல இதை பற்றி. பட் ஆனால் மேரேஜ் இஸ் இன்டிசொல்யூபிள், அது வந்து நம்மளால் நம்ம வந்து அதை அழிக்கவே முடியாது. ஆனால் ஒருவேளை இந்த மாதிரி பரத்தமை கண்டுபிடிச்சதுனால நம்ம வந்து மனவிலக்குதல் கொடுத்து வெளியே வரோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது திருச்சபை வந்து திட்டவட்டமாக கூறவில்லை. ஆனால் 1 கொரிந்தியர் 7:10-11 நமக்கு கூறுகிறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, பிரிஞ்சிட்டாலும் கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்கணும்னு சொல்லி புனித பவுல் கூறுகிறார் அன்பர்களே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தூக்குறையில் சொன்னது போல் எல்லா கல்யாணங்களிலையுமே முதல்ல 5 வருஷம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் அன்பர்களே. ஸோ அந்த டைமு கொஞ்சம் நம்ம ஜபத்திலேருந்து ஓட்டினோன்னா வெளியே வந்துடலாம். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், துறவரத்துக்கான ஒரு அழகான வசனம். இந்த செலிபஸின்னு சொல்லுவோம் இல்லையா, குருக்கள் கன்னியர்கள் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாங்க. பிரிந்து போன சகோதரர்கள் கேட்பாங்க, எங்கே இருக்குது பைபிள் அப்படி போட்டிருக்காங்க அப்படி சொல்லி. புனித பவுல் சொல்கிறாரு கொரிந்தியரில், நான் வந்து என்னை போலவே, புனித பவுல் கல்யாணமே பண்ணல, என்னை போலவே எல்லாரும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய முழு கவனத்தையும் கொடுத்து ஆண்டவருக்குரியவற்றில் நீங்கள் இருக்க முடியும். கல்யாணம் பண்ணிட்டீங்களா, உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைங்களுக்கோ அதில் தான் உங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கடவுளுக்கு முழுசாக அன்டிவைடட் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்றாரு. இதில் இன்னொரு அழகான விஷயம் பாருங்கள் நண்பர்களே, திரிந்தன் சங்கம் கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அழகாக கூறுகிறது. 24ஆம் செக்ஷனில் 10வது விதியில் கேனனில் வர கூறுகிறது, செலிபஸி நம்ம நினச்சிட்ருக்கோம் துறவரமும் திருமணமும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி. அந்த நிலை ஆக்சுவலாக கிடையாதான். கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் சொல்லுது, துறவரம் குருக்கள் கண்ணீராக போகிறாங்க இல்லையா, அந்த அழைப்பு திருமணத்தை விட கொஞ்சம் உயரியதுன்னு தான் சொல்லுது அன்பர்களே. ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஆனால் நமக்கு எல்லாருமே என்ன சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, திருமணமும் துறவரமும் ஒன்று தான், ரெண்டுமே அப்படின்னு சொல்லி. ரெண்டுமே முக்கியம்தான், திருமணத்தில் இருந்தால் குருக்கள் கன்னியர்கள் வராங்க. பட் அதை விட இந்த அழைப்பு சிறந்தது. ஏன்னா அன்பர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, விண்ணகத்தில் பெண் கொடுப்பதும் இல்லை பெண் எடுப்பதும் இல்லை, திருமணம் யாரும் செய்கிறதில்லை, எல்லாருமே வானதூதரில் போல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த விண்ணக வாழ்க்கைக்கு ஒரு கண்ணில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அடையாளமாக இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி குருக்கள் கன்னியர்கள் வாழ்கிறாங்க. அவங்க திருமணம் செய்யாமல் வாழும்போது பாருங்கள், விண்ணகத்தில் இப்படி தான் இருக்க போகிறீங்க எங்களை மாதிரி. இப்போ நீங்கள் திருமணம் செய்கிறீங்கன்னா அங்கேயும் அதுக்குள்ளே கற்பு நெறியோடு இருங்க, அங்கேயும் ஒரு கட்டுப்பாடோடு இருங்க, அங்கேயும் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி சும்மா ஓவராக இன்டெலிஜ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அழகாக கற்றுத்தராங்க. இது வந்து நிரந்தரம் கிடையாது, ஆனால் நாங்கள் இருக்கிறது நிரந்தரம் அப்படின்னு சொல்லி குருக்களும் கன்னியர்களும் காட்டுறாங்களான்னு வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆண்டவர் சொல்ல பாருங்க, சிலர் பிறவியிலே மன உறவு கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்களே. இது உடனே நம்ம இந்த ஓரின சேர்க்கையோடு சேர்த்துக்கூடாது அன்பர்களே. இது வந்து ஓரின சேர்க்கையை சார்ந்ததில்லை. சில பேரால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக உடலில் வந்து பிரச்சனை இருக்கும். ஸோ அவர்கள் வந்து இந்த செக்ஷுவல் டிஸ்ஓரியன்டேஷன் கிடையாது. மன அளவில் நான் வந்து ஓரின சேர்க்கை கூட நான் அட்ராக்ட் ஆகிறேன், அது வந்து பாவம், அது வந்து சாவான பாவம். அதிலிருந்து வெளியே வரத்துக்கு நம்ம முயற்சி செய்யணும். கடவுளுடைய அருள்னால அதை நம்ம வந்து அதை சாகடிக்க வேண்டும். பட் ஆனால் இங்கே பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவர்கள் வந்து உடல் சார்ந்த விஷயங்கள், இப்போ குழந்தையை பெற்றிருக்க முடியாது அப்படின்னாக்க அங்கே வந்து திருமணமே வந்து இன்டிசொல்யூபிளாக இருக்கும்.
ஸோ அதை இங்கே குறிக்கிறது. வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அந்த காலத்தில் அன்பதில் யூனிக்ஸ் அப்படின்வாங்க இல்லையா, இந்த அந்தபுரம், இந்த அரசர்களுடைய பல மனைவிகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆண்களுக்கு அவர்களுடைய அந்த பிறப்பு உறுப்புகளை வந்து அவங்க வந்து ஆப்ரேஷன் செஞ்சு அவங்கள கருத்தடை செய்து விடுவார்கள். அவங்களுக்கு வந்து குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்கள இம்பார்ட்டண்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ மனிதர்களால் சிலர் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். 3வது கேட்டகரி பாருங்கள், மற்றும் சிலர் விண்ணரசை பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். ஸோ விண்ணரசை முன்னிட்டு இப்படி தங்களையே வந்து திருமணம் செஞ்சு கொள்ளாமல் வச்சுக்கிறவங்க தான் புனித பவுலை போல எல்லா குருக்களும் கன்னியர்களும் அன்பர்களே. 21ஆம் வசனம் பாருங்கள், நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழை எளியவர்களுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும். அன்பர்களே, இதை கேட்டு தான் வனத்தந்தோணியர் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தார். இது ஒரு பிரசங்கத்தில் கோயிலில் கேட்குறாரு. கேட்டோன்னே வனத்தந்தோணியர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வனத்துக்கு போயிட்டார். இதை பார்த்து சின்னப்பர் வனத்துக்கு வந்தார். இதுக்கப்புறம் தான் புனித ஆசீர்வாதப்பர்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்தவர் தான். 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டில் புனித ஸ்கொலாஸ்டிக்கா, புனித பெனடிக்ட், புனித ஆசீர்வாதப்பர் இவங்களாம். அதுக்கப்புறம் அசிசியர், புனித கிளாரா. எவ்வளோ ஜெனரேஷன்ஸ் இருக்குது பாருங்க நண்பர்களே இந்த துறவரத்தில், மொனாஸ்டிசிசமில். 22ஆம் வசனம் பாருங்கள், அந்த இளைஞன் பாருங்கள், அவர் சொன்னதை கேட்டு அந்த இளைஞன் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. அன்பர்களே, நம்ம அந்த ஃபேமஸான ஒட்டகம் வந்து அந்த ஊசின் காதல் நுழைஞ்சாலும் விண்ணகத்துக்குள்ளே செல்வர்கள் நுழைய முடியாது. அன்பர்களே, இது எதை குறிக்கிறது அன்பர்களே? இது வந்து ஆண்டவர் செல்வத்தை வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. செல்வத்தில் நம்ம உள்ளம் இருந்துச்சுன்னா, நம்ம செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நம்ம உள்ளம் இருக்குது. செல்வம் வச்சுக்கலாம், ஆனால் என் செல்வத்தை நான் செல்வமாக பார்க்காம கடவுளை என் செல்வமாக பார்த்தேன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அப்படி பார்க்கறது, செல்வத்தை வச்சுக்கிட்டு அப்படி பார்க்குறது கஷ்டம். செல்வம் இல்லாமல் அப்படி கடவுளை எதிர்நோக்கி இருக்கிறது ஈஸி. மனுஷ இயல்பு இல்லையா, நமக்கு விழுந்து போன அந்த ஜென்ம சுபாவம் இருக்குது. ஸோ அதனால தான் ஆண்டவர் சிலர் வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கிற வரைக்கும் கஷ்டம்தான். அதனால தான் பாருங்கள், இதை வனத்து அந்தோனியர், வனத்து சின்னப்பர், புனித அசிசியார், கிளாரா, புனித ஸ்கொலாஸ்டிக்கா இவங்கெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன் ஃப்ரெஸ்ஸாட்டி, இப்போது பியர் ஜார்ஜியோ ஃப்ரெஸ்ஸாட்டி இன்றைக்கி இந்த மாதம் நமக்கு புனிதராக உயர்த்தப்பட்ட 2025 செப்டம்பர் மாதம் புனிதராக உயர்த்தப்பட்ட அந்த பியர் ஜார்ஜியோ ஃப்ரெஸ்ஸாட்டி, அவங்க ஃபேமிலி ரொம்ப ரிச்சான ஃபேமிலி. ஆனால் அவர் அதெல்லாம் விட்டுட்டு ஏழைகளுக்கு தான் போய் அவர் உதவி செஞ்சார். அதனால தான் அவர் இறந்தபோது அத்தனை ஏழைகள் வந்தாங்களாம். அப்போ தான் அவங்க வீட்டுக்கு தெரியாமல் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க வீட்டில் இருக்கவங்களே அப்போ தான் ஷாக் ஆனாங்களாம். ஏன்னா இத்தனை பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ பேருக்கா இவர் உதவி செஞ்சுருக்காரு. ஷூ இல்லைன்னா டக்குன்னு ஒரு ஷூ எடுத்து கொடுத்துருவாராம். குளிர்காலம் யோசிச்சு பாருங்கள், கோட் இல்லையா, கோட் எடுத்து கொடுத்துருவாராம், அவரோட கோட்டை கொடுத்துருவாராம். அப்படி அவர் வந்து உதவி செஞ்சுருக்காரு அன்பர்களே. இவங்களாம் பாருங்கள் பொதுநிலையினர்களே. சரி, வனத்தந்தோனியார், அசிசியார், ஸ்காலாஸ்டிக்காமா, புனித கிளாராமா இவங்கெல்லாம் வந்து துறவிகள் நம்ம சொல்லிடலாம். வாழ்க்கையில் பொதுநிலையில் வாழ்ந்த புனித ஃப்ரெஸ்ஸாட்டி, புனித கார்லோகேட்டஸ், புனித குழந்தை தெரசாவினுடைய அம்மா அப்பா, புனித செல்லை மார்ட்டின், புனித லூயி மார்ட்டின், புனித சியனாவின் கேத்ரின் சியனா, புனித மோனிகா, புனித ஜான் போஸ்கோவுடைய அம்மா மாமா மார்கரெட், எல்லாருமே அவ்வளோ எளிமையாக, யாராச்சும் ஒருத்தவங்க முடியலையா, நிறைய வீட்டில் பார்க்குறாங்க, ஏழைகளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஓ மை காட், யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே, நம்ம பிள்ளைங்க அப்படி நம்ம பண்ணுறதை பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்படி தாயா இருக்கணும் ஒரு வீட்டில், ஒரு கிறிஸ்தவங்க வீட்டில். ஆனால் நிறைய விஷங்கள் உள்ளே வந்திருக்குது. யார் இன்றைக்கி ஏழைங்க அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் நமக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம ஓப்பனாக இருந்தோன்னா உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்கள நம்ம பார்த்து தான் கொடுக்கணும். கை கால் இல்லாமல் இருப்பாங்க, ரொம்ப முடியாமல் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்து பார்ப்போம். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்து பார்ப்போம், அவங்க கையால் கொடுக்க வைப்போம். அப்போ தான் கொடுக்கறதுனா என்னன்னு தெரியும் பிள்ளைங்களுக்கு. அப்படி நம்ம வளர்த்தா மட்டும்னா அது பெருசானதுக்கப்புறம் நமக்கு கொடுக்குறதுக்கே கஷ்டப்படுங்க. அதுங்க சொந்தமாக சுயநலமாக தனக்குன்னு வச்சுக்க தான் அதுங்க பார்க்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்.
26ஆம் வசனம் பாருங்கள், மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். மாதாவுக்கு கபிரியேல் வானத்தை சொன்னார் இல்லையா, கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. அதை இங்கே ஆண்டவர் அப்படியே சொல்கிறாரு. அன்பர்களே, இந்த செல்வத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா, செல்வத்தின் பிடிப்பில் நம்மளால் முடியாது. கடவுளுடைய அருள் வேணும், ஜெபிக்கணும். அப்போ தான் அதுலேருந்து தீட்டுப்படாமல் நம்ம இருக்க முடியும். அதனால தான் இந்த 10ல் 1 பங்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எனக்கு வரதில்லை, நான் 10ல் 1 பங்கு எடுத்து நான் ஏழைகளுக்கு செய்யும்போது நான் அந்த பணத்துக்கு அட்டாச்சாக இருக்க மாட்டேன். ஆண்டவர் பெருக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 27 29 வசனங்கள் பாருங்கள் நண்பர்களே. நம்ம பாருங்கள், எல்லாத்தையும் கடவுளுக்காக விட்டுட்டு வந்தால் என்ன நடக்குது பாருங்கள் நண்பர்களே. ஆண்டவர் 12 திருத்தூதர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் 12 அரியணையில் அமர்ந்து நீங்கள் ஆட்சி செலுத்துவீங்க அப்படின்னு சொல்லி. நண்பர்களே, திருத்தூதர்களே அவ்வளோனா மாதாவுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாரு. கெபீராவாக இருக்க மாட்டார். கெபீராவாக மாதாவை வந்து ஒரு அரசன்னையை அமர்த்தி வைக்க மாட்டார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 100 மடங்கு பெறுவார்கள். நீங்கள் ஒரு அம்மா அப்பா விட்டுருந்தீங்களா, உங்களுக்கு 100 அம்மா அப்பா இருப்பாங்க. நீங்கள் ஒரு 2-3 பிள்ளைங்க பெற்றுக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து கடவுளுக்காக வந்தீங்களா, இறையலைத்தலுக்கு ஓகே சொல்லிட்டு, உங்களுக்கு 100 பிள்ளைங்க இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே திருச்சபையில் இருக்கவங்க எல்லாருமே அம்மா அப்பாவும் அவங்களோட அம்மா அப்பா தான். எல்லா கணவன் மனைவிகளும் அவர்களுக்கு வந்து உறவுகள் தான். எல்லா பிள்ளைங்களும் அவங்களோட பிள்ளைங்க தான். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவார்கள். இது எனக்கே ஷாக்கிங்காக இருக்கு முதல்ல. ஆண்டவர் ஜென்ரலாக 100 மடங்கு கொடுப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கு. இப்போ தான் நமக்கு திரும்பவும் வாசிக்கும் போது தான் தெரியுது, ஆண்டவர் நிலை வாழ்வையும் வாக்கு தர்றாரு. நீங்கள் அவருக்காக விட்டுட்டு ஃபாதராக சிஸ்டராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்டர்னல் லைஃப் கன்ஃபார்ம். உங்களுக்கு வந்து நிலை வாழ்வு கன்ஃபார்ம். என்ன பாவம் செய்ய மட்டும் பார்த்துக்கணும். பாவம் செஞ்சால் அதை இழந்துருவோம் அந்த வாக்குறுதியை. 30ஆம் வசனம் பாருங்கள், ஃபேமஸானது. முதன்மையானோர் பலர் கடைசியாவோர் பலர் முதன்மையாவர். அன்பர்களே, இந்த நமக்கு தாழ்ச்சி இருக்குன்னா இந்த ஒரு உள்ள நமக்கு இருக்கணும் அன்பர்களே. ஒரு பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பழம் வாங்கிட்டு வரோம், ஒரு கொத்து வாழைப்பழம் வாங்கிட்டு வரோம். அது லைட்டாக அடிபட்டிருக்கும்ல, அந்த பழத்தை நம்ம சாப்பிட்ணும். நல்லா இருக்க பழத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். புனித அலாய்ஷியஸ் அவர் செமினேரிக்கு போனப்போ நல்ல ரூமை மற்றவங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்துட்டு கெட்ட ரூமை, அந்த சும்மா அந்த படிக்கட்டு பக்கமாக இருக்கிற அந்த ரூமை வந்து அவர் எடுத்துக்கிட்டார். ஒரு உதாரணம் அன்பர்களே. எல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேயும் மற்றவங்க என்னை விட நல்லா இருக்கட்டும், அவங்க என்ஜாய் பண்ணட்டும். இது தான் ஏன்னா ஆண்டவர் சொல்ல பாருங்க, மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு புரிவதற்கே ஆண்டவரே வந்தாராம். அப்போல்லாம் நம்மளாம் என்ன அன்பர்களே. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த திராட்சை அவருடைய தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் 20ஆம் அதிகாரம் 1 மத்திய 20 1-16 வசனங்கள் பாருங்கள். அந்த முதல் வசனம் பாருங்கள், நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையிலேயே வெளியே சென்றார். ஆனால் இந்த கடவுள் எப்பயுமே நம்மளை வந்து சந்திக்க வர டைம் பாருங்கள், விடியற்காலை. அதெல்லாம் காலையில் ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க போல். கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். முதலில் பகல் முழுவதும் வேலை செய்து அந்த பலுவையை கடும் வெயிலையும் தாங்கி எங்களுக்கும் இவர்களுக்கும் இணையாக்கி விட்டீர்களே. ஆனால் அதில் ஆக்சுவலாக நம்ம பார்த்தோன்னா 10ஆம் வசனத்தில் பாருங்கள், அவங்க 1 தெனாரியம் வீதம் தான் பெற்றார்கள். ஆனால் அந்த 1 தெனாரியம் தான் ஒரு நாளுக்கான ஊதியம் அந்த டைமில், அந்த காலகட்டத்தில். அதை அவங்க வாங்கிட்டாங்க. காலையிலேருந்து வேலை செஞ்சவங்க அதுதான் அவர் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தாரு. இவங்களும் அதை ஒத்துக்கிட்டு தான் போனாங்க. அன்பதில் நம்மளே நிறைய டைம் மிஸ் பண்ண, நான் இவ்வளோ ஜெபிக்கிறேன், நான் வந்து இவ்வளோ கடவுள்கிட்ட இருக்கிறேன், எனக்கு வந்து இவ்வளோ தான் கிடைக்கிது, ஆனால் அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ கிடைக்கிது. நம்ம கம்பேர் பண்ண முடியாது அன்பதில். ஏன்னா அவர் இரக்கம் மிக்கவர். அவர் நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் கதிரவனை எழும்ப வைக்கிறார், மழையை பொழிய வைக்கிறார். முக்கியமான விஷயம் பாருங்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி, அந்த ஒரு நாளுக்கான அந்த ஊதியம் கிடச்சிருச்சு. அப்போ இவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு உரியது நமக்கு கிடச்சிருச்சு, இன்றைக்கான ஊதியம் கிடச்சிருச்சு, எல்லாருக்கும் கிடைக்கிற சேலரி எனக்கு கிடச்சிருச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சால் எவ்வளோ கிடைக்குமோ அது எனக்கு கிடச்சிருச்சு. இப்போது 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு அதை கொடுக்கறத பற்றி உனக்கு என்ன?
அந்த மாதிரி மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன தெரியுது, இவர் ஆண்டவர் பண்ணது தப்புன்னு தான் தெரியுது, அந்த உரிமையாளர் பண்ணது தப்புன்னு தான் தெரியுது. ஆனால் இது இந்த நாள் முழுசும் வேலை செஞ்சவங்களுடைய பார்வையிலேருந்து பார்த்தா தப்புன்னு தெரியுது. ஆனால் 1 மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சவங்களுடைய பார்வையிலேருந்து பாருங்கள், அவங்களுக்கு அன்றைக்கி வேலையே கிடைக்கல. ஆண்டவர் அவங்களுக்கு அதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இருக்காது. 1 தினாரிக்கு பதிலாக பாதி தினாரி கொடுத்தாருன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும். அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் உரிமையாளர் அவருக்குரியவற்றை அவர் கொடுக்குறாரு. அவர் அதனால சொல்கிறார் பாருங்க, தோழரே நான் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. 13 15 வசனங்கள் பாருங்கள். நீர் என்னிடம் 1 தெனாரி கூலிக்கு தான் ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியவதை நீங்கள் பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவர்களும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியவதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா? அந்த மாதிரி அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போது நமக்கு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு தேவையான அந்த 1 தினாரி கிடச்சிருச்சுன்னா நம்ம வேலை செஞ்சதுக்கு கரெக்டாக கிடச்சிட்டு நம்ம போயிடணும்ல. அவன் வேலையை செய்யாமல் கொடுக்குறான்னா ஆண்டவர் அவனுக்கு இறக்கப்பட்டு கொடுக்குறாரு. அவனுக்கு வேறு வேலை இல்லை, அவனுக்கு வேறு வழி இல்லை. அவனுக்கு யாரும் வேலை கொடுக்காம இருந்தார. இவர் கண்ணில் அப்போ தான் பட்டான், 5 மணிக்கு தான் பட்டான். 5லேருந்து 6 மணி சாயந்தரம் வேலை செஞ்சுட்டு அவன் அதை வாங்குறான்னா அவன் 6 மணிக்கு வீட்டுக்கு போகணும், அவன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த அவனுடைய நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்ப்போம். அந்த 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுடைய நிலைமையிலேருந்து அவன் பயந்துகிட்டே இருந்திருப்பான். ஐயோ எனக்கு கம்மியாக கொடுத்துருப்பாரு, என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி சாப்பாடு கொடுப்பேன்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போது அவர் கொடுக்கும்போது எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருப்பார். இப்போ யோசிச்சு பாருங்கள், இவனுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது அவர் இரக்கம் மிகுந்தவராக இருக்கிறார். ஆனால் நாள் முழுசும் வேலை செஞ்சவனோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது அவர் அநியாயம் செய்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இவனுடைய பார்வையிலேருந்து பார்த்தா தான் தெரியுது, 1 மணி நேரம் வேலை செஞ்சவருடைய பார்வையிலேருந்து அவர் செஞ்சது மிகப்பெரிய ஒரு இறக்க செயல் அப்படின்னு சொல்லி. அம்மதில் இது இந்த ஊதாரி மகன் கதையில் அந்த 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 இந்த அந்த அண்ணன் இருக்கிறார் பாருங்க, அவரை குறிக்கிறது இது. நான் உங்கள் கூட தான் இருக்கேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுத்ததில் உங்கள் பையன் எல்லாத்தையும் போய், சின்ன பையன் எல்லாத்தையும் போய் வேஸ்ட் பண்ணிட்டு வந்தான், அவனுக்கு இவ்வளோ பெரிய விருந்தா. ஸோ அல்டிமேட்டாக என்ன நடக்குதுங்க, பொறாமையும் பேராசையும். நான் வேலை செஞ்சதுக்கு மேலே எனக்கு கிடைக்கணுன்ற பேராசை, அவனுக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்ற பொறாமை. இது 2 தான் இங்கே வேலை செய்யுது அன்பாந்தர்களே. ஊதாரி மகன் கதையிலையும் சரி, இங்கேயும் சரி. ஸோ நிறைய நேரங்களில் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறான்றதை பார்த்துட்டு நம்ம நிறைவாக இருக்கணும். எனக்கு வேண்டியது ஆண்டவர் கொடுத்துட்ருக்காரா, அது போதும். இன்னொருத்தனுக்கு கொடுக்குறாரா, பைபிள் சொல்கிற மாதிரி அவனுடைய மகிழ்ச்சியில் நாமளும் மகிழணும். அவன் அழுகுறானா நாமளும் அழுகணும். ஆனால் அவன் மகிழும்போது நம்ம இங்கே அழுகுறோம் பாருங்க. இவன் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. இவர் அந்த 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு அவ்வளோ தினாரி கிடச்சிப்பான், அவன் சந்தோஷப்பட்டிருப்பான், துள்ளி குதிச்சிருப்பான். அப்பா எனக்கு 1 தினாரி கொடுத்துட்டாரியா 1 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு, நன்றியே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது இங்கே இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, முணுமுறுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது சாத்தாங்கிட்ட இருந்து வருது. அவனுக்கு நம்ம நிறைய கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா. ஆண்டவர் இங்கே கம்பேரே பண்ணாதீங்கன்றார். உனக்கு வேண்டியதை அவனுக்கு கொடுக்குறாரு. ஆண்டவர் நமக்கு வேண்டியது நம்ம கொடுத்துட்ருப்பார். பொறாமைக்கும் பேராசைக்கும் இடம் கொடுக்கக்கூடாதுன்றது இங்கேருந்து நம்ம கற்றுக்கலான்னு வந்தவர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 23ஆம் வசனம், அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்துள்ளாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும். அன்பர்களே, ஜெபதேயனுடைய மக்கள், ஜெபதேயனுடைய புதல்வர்களுக்கு புனித யோவானுக்கும் புனித யாக்கோபையும் கூட்டிகிட்டு அவங்க அம்மா உங்களுடைய வலது புறத்தில் எதிர்ப்புறத்துலையும் இவங்க அமரணும் அப்படின்றார். ஆண்டவர் தாவீதின் அரியணையில் உட்காந்துருக்கார் அப்படின்னாக்க வலதுபுறமும் இடதுபுறமும் யார் உட்காருவா? வலதுபுறத்தில் அரச அன்னைக்கு ஒரு அரியணை போடப்பட்டு அவங்க அங்கே உட்காந்தாங்கன்னு சொல்லி நம்ம சாலமோனுடைய அந்த வாழ்க்கையில் நம்ம படித்தோம் அரசர்களில். அப்போ வலதுபுறத்தில் ஒரு அரியணை போடப்பட்டிருக்கும், அங்கே அரச அன்னை தான் உட்காரணும். ஆண்டவர் அதனால சொல்ல பாருங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இடம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லலை ஆண்டவர். அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்களோ அவருக்கு அருளப்படும். அப்போ அந்த இடம் யாருக்கு? ரைட் சைடு ஆண்டவர் இயேசுவுக்கு வலதுபுறத்தில் மாதா உட்காந்துருப்பாங்க. ஆண்டவர் இயேசுக்கு இடதுபுறத்தில் யார் இருப்பா? நம்ம விசுவாச அறிக்கையில் என்ன சொல்கிறோம்? நம்ம விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டில் என்ன வாசிக்கிறோம்? அவர் தந்தையின் வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ தந்தை தான் ஆண்டவர் இயேசுவுக்கு இடதுபுறத்தில் இருக்கிறார். தந்தையின் வலதுபுறத்தில் ஆண்டவர் இயேசு அமர்ந்திருக்கார்.
அப்போ பாருங்களேன், தந்தையினுடைய அதிகாரம் வலதுபுறத்தில் உட்காந்துருக்காங்கன்னா அந்த வல்லமை இருக்குன்னு அர்த்தம், பவர் இருக்குன்னு அர்த்தம். அரசருடைய பவர் அந்த வலதுபுறத்தில் இருக்கவங்க கிட்ட தான் இருக்குது. அப்போ தந்தையினுடைய அதிகாரம் மகன்கிட்ட இருக்குது. மகனுடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மாதா கிட்ட இருக்கு அன்பந்தர்களே. அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் இடதுபுறத்தையும் வலதுபுறத்தையும் ஆண்டவர் இயேசுக்கு தெரியும். தந்தை அதை ஏற்கனவே மாதாவுக்கும் தந்தைக்குமே வச்சிருக்கிறாரு. இதை ஜெபதேயின் மக்கள் கேட்குறாங்களே, அதனால தான் அந்த இடத்த இல்லைன்னு சொல்லலை அவர். அது யாருக்கு கொடுக்கப்படுமோ அது கொடுக்கப்படும். அது மாதாவுக்கும் தந்தைக்குமான இடம் அது, அது வேறு யாருக்கும் இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. பிரிந்து போன சகோதரர்களுக்கு இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 26 27 வசனங்கள் நண்பர்களே. இந்த ரெவல்யூஷனைசிங் கான்செப்ட், இந்த புரட்சிகரமான வசனங்களில் இதுவும் ஒன்று நண்பர்களே. உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர்கள் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களில் முதல்வராக இருக்க விரும்புகிறவர்கள் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். நண்பர்களே, அஸ்யூம் த லோவஸ்ட் பொசிஷன். புனித பிரான்சிஸ் அசிசியார் வாழ்க்கையை படித்து அவ்வளோ அழகாக அந்த தாழ்ச்சியை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு இந்த வசனத்தை நம்ம வாழ்வாக்க ட்ரை பண்ணுவோம் நண்பர்களே. எல்லா விஷயத்துலையும், அன்றாட வாழ்க்கையில், நம்ம பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், மற்றவங்களுக்கு ஒரு இடத்த கொடுப்போம். அங்கே தான் நம்ம இந்த வசனத்தை காட்டுறோம், கிறிஸ்டியனாக வாழ்கிறோம் நண்பர்களே. ஒரு முடியாதவங்க வராங்களா, அவங்களுக்கு இடத்த கொடுக்கலாம். ஒருத்தவங்க அங்கே உட்காரணுன்னு ஆசைப்பட்றாங்களா, நீங்கள் அங்கே உட்கார்றீங்களான்னு கேளுங்க. எவ்வளோ அழகான ஒரு பண்பு தெரியுமா? உட்காரன்னு சொன்னாங்கன்னா எந்திரிச்சு அவங்களுக்கு இடம் கொடுத்து பாருங்கள், நீங்கள் அங்கே ஜீசஸாக நிற்கிறீங்க. இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி பல இடங்களில் ஒருத்தவங்க நம்ம வேறு ஒரு வேலைக்கு போயிருப்போம், நம்மளை தேவையில்லாத ஒரு வேலையை வாங்குவாங்க, அடிபணிஞ்சு போவோம். அவங்களுடைய மீட்புக்காக அதை நம்ம ஒப்பு கொடுப்போம், இல்லை நம்மளுடைய பாவத்துக்காக அதை பரிகாரமாக ஒப்பு கொடுப்போம். தாழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவே நமக்கு முன்மாதிரி. அவர் அதான் சொல்ல 28 வசனம், இவ்வாறு மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கே வந்தார். உயிரை வாங்கிறதுக்கு இல்லை, உயிரை கொடுக்கறதுக்கு வந்திருக்கார் அன்பர்களே. 30 வசனம் பாருங்கள் அன்பர்களே. அந்த அழகான அந்த பார்வை, 2 பேர் பார்வை பெற்ற இந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம் அன்பர்களே. ஆண்டவர் இயேசு அந்த வழியாய் வர்றதை கேள்விப்பட்டு, அன்பர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு நம்ம வாழ்க்கையில் வரார் அப்படின்றத நம்ம நிறைய விஷயங்கள் வழியாக கேள்விப்படலாம். அந்த ரிட்ரீட்டுக்கு போனீங்களா, அங்கே பாருங்கள் அந்த இதெல்லாம் நடக்குது அப்படின்வாங்க. இந்த நாவல் வச்சு பாருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஜெபமாலை ஜெபிச்சு பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அவ்வழியாய் வருகிறார். நம்ம அதை கேள்விப்படுறோம். இந்த மாதிரி ஒரு வீடியோலையோ ஒரு நபர் சொல்லியோ அதை எவ்வளோ சீரியஸாக நம்ம எடுத்துக்கிறோம் அன்பர்களே. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நகரும்போது, நம்ம வழியில் வரும்போது, அவர் அருளை கொடுக்கும்போது நம்ம செயல்படுறோமா, நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா, ஒத்துழைக்கிறோமா? இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் வரதை கேள்விப்பட்டோன்னே, ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தினார்கள். அன்பர்களே, இதை ஜீசஸ் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட் ஹேவ் மர்சி ஆன் அஸ், ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட் ஹேவ் மர்சி ஆன் அஸ். தாவீதின் மகனே எங்கள் மேலே இறங்கும், தாவீதின் மகனே ஆண்டவரே எங்கள் மேலே இறங்கும். இது நம்ம மாதாவின் பேரை கூட யூஸ் பண்ணலாம். ஆண்டவரே மரியாயின் மகனே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே மரியாயின் மகனே எங்களுக்கு இறங்கும். ஜெபமாலையில் நம்ம சொல்லலாம். இது அழகான ஜெபம். உடனே என்ன நடக்குது? நம்ம ஆண்டவரை தேட ஆரம்பித்தோன்னா என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகம் எதிர்க்கும். உலகத்தின் வழியாக சாத்தானும் எதிர்ப்பான். அப்போ 31 வசனம் என்ன நடக்குது? மக்கள் கொடுத்தினர்கள் அவர்களை பேசாது இருக்குமாறு அதட்டினார்கள். அன்பர்களே, இது நம்ம அவரெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காது. உன் வேலையை பாரு, அவர் எதை பண்ண என்னென்னமோ சொல்லுவாங்க அன்பர்களே உலகம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? ஆனால் அவர்கள் ஆண்டவரே தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். அதே வார்த்தையை சொல்கிறாங்க நண்பர்களே. பிரிந்து போன சகோதரர்கள் சொல்கிறாங்க ஜெபமாலையில் ஒரே ஜெபத்தை ஜெபிக்கக்கூடாதுன்னு. இன்னொரு வசனம், தூயவர் தூயவர் தூயவர்னு சொல்லி வானதூதர்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, இங்கே அடுத்த வசனமும் இருக்குது. இந்த பார்வையற்றவர்கள் ஒரே ஜெபத்தை தான் திரும்பவும் 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 ஜெபிச்சாங்க. 2 முறைன்னு இங்கே போட்டிருக்கு. உண்மையில் எத்தனை முறை கத்திருப்பாங்க? கத்த 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 இன்னும் உரக்க கத்தினார்கள். அந்த ஒரு பிரச்சனை வருதுன்னா இப்போ இந்த லோயலா என்ன செய்யணும்னு சொல்கிறாரு? ஆஜரே காந்த்ரா இன்னும் இன்னும் எதிர்த்து அதுக்கு எதிராக நீங்கள் கத்துங்க அப்படின்றாரு. இன்னும் உரக்க கத்துறாரு. அப்போ என்ன நடக்குது அன்பர்களே? அந்த நமக்கு ஒரு ஜெபமாலை ஜெபிச்சு முடியலையா, 2 ஜெபமாலை ஆகும், 2 பத்துலையா 3, 3 பத்துலையா 4,
நாலு பத்திலையா நான் டெய்லி மாஸுக்கு போவேன். டெய்லி மாஸ் போய் பத்திலையா நான் நற்கனை செஞ்சு செய்வேன். நற்கனை செஞ்சு பத்திலையா ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிப்பேன். ஃபாஸ்டிங் இருந்து பத்திலையா ரெட்டிட் போவேன், திருப்பயணம் போவேன், முட்டி போடுவேன், என்ன வேணால் பண்ணுவேன். இன்னமும் ரொக்க கத்துறது இதை தான் குறிக்குதான் வந்துடுவேன். அப்போ உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ செய்யும்போது மனசு உடையிறது ஆண்டவர் சும்மாவா பார்த்துக்கிட்டு இருப்பார். 32ஆம் வசனம் சொல்லுது, இயேசு நின்று அவர்களை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அன்பர்களே, நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய தவம், நம்மளுடைய தாழ்ச்சி, நம்மளே தாழ்த்துறதை பார்த்து ஆண்டவர் நின்று நம்மளை கூப்பிட்டு கேட்கணும், உனக்கு நான் என்ன செய்யணும்ப்பா, உனக்கு நான் என்ன செய்யணுமா? அப்படி நம்ம ஜெபம் மாறுமா? அப்படி என்ன வேணால் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா? நானும் அப்படி தான் அன்பர்களே, எனக்கு என்ன வேணால் செய்கிறதுக்கு நான் ரெடின்னு சொல்லிட்டு தான் 4 ஜெபமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஐ நீட் அ சேஞ்ச், எனக்கு வேணும், ஏன்னா நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னால் உலகத்தில் முடிஞ்சது எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நகர மாட்டேங்குது. ஐ நியூ திஸ் இஸ் சம்திங் ஸ்பிரிச்சுவல், இது ஏதோ ஒரு ஆவிக்குரிய முடிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, பாவத்தில் மாட்டிருக்கீங்க, எல்லாமே தெரிய வந்துச்சு. அதனால தான் ஸ்ட்ராங்காக ஒரு ஃபோர்ஸ் எடுத்து 4 ஜெபமால பைத்தியக்காரன் தான் ஜெபிப்பான் அப்படி. ஆனால் நான் அந்த பைத்தியக்காரத்தனமான முடிவு தான் எடுத்தேன். ஆண்டவர் டோட்டலாக சேஞ்ச் பண்ணார். யூ வில் நாட் பிலீவ். இன்றைக்கும் 4 ஜெபமால ஜெபிக்கிறவங்க எல்லாருமே என்னோட சேர்ந்து அதை ஒத்துக்குவாங்க. 33ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவர் கேட்ட அந்த அழகான கேள்விக்கு இவங்களோட பதில் பாருங்கள். அன்பர்களே, ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளும். இதுவும் இன்னொரு அழகான ஜெபம் அன்பர்களே. இதை கேட்கும்போதே மனசு அவ்வளோ நெகிழுது. ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளும். அன்பர்களே, ஆண்டவர் மட்டும் நம்ம கண்களை திறந்தாருன்னா, ஆவிக்குரிய கண்களை, மனதின் கண்களை எல்லாமே மாறும் அன்பர்களே. எனக்கு இந்த மாதிரி வசனங்கள், ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும், ஆண்டவரே நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின் மீது நீங்கள் எனக்கு உதவும், ஆண்டவரே தாவீதின் மகனே என் மேல் மனம் இருக்கும். இந்த வசனங்கள்லாம் எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப பர்சனலாக என்னுடைய ஆவியை கிண்டும் அன்பர்களே, என் மனசை தொடும். ஆண்டவரே என் கண்களை திறந்தலும், என் பார்வை ஒளி பெற வேண்டும், உம்மை போல பார்த்திட வேண்டும். இந்த உலகத்தை நான் என்ன போல் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மாமிசத்தின் அடிப்படையில் பார்த்துட்ருக்கேன். இந்த உலகத்தை நான் உங்களை போல் பார்க்கணும். இந்த ஜெபத்தை நம்ம ஜெபிக்கலாம் அன்பர்களே. இதையும் ஜெபமாலையில் நம்ம ரிப்பீட்டடாக ஜெபிக்கலாம். 34ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ் அதுக்கு என்ன தெரியுமா? இயேசு பரிவு கொண்டு அவர்களுடைய விழிகளை தொட்டார். அன்பர்களே, ஆண்டவர் சொல்லி குணப்படுத்தியிருக்கலாம்ல, இங்கே சூஸ் பண்ணுறாரு தொடணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா தொடுவார் அன்பர்களே, தொட்டு குணப்படுத்துவார். தொடுறதுன்னா என்ன, இப்போ நம்ம யாராவது ஒருத்தவங்களை போய் அவங்க தோளில் தட்டுறோம் அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால தானே அவங்கள நம்ம தொடுறோம். இல்லைன்னா நம்ம வார்த்தையில் தான் பேசுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு பிடிச்சவங்க மேலே தான் நம்ம அவங்க கையை இப்படி தட்டுவோம், தொடுவோம், தோளில் தட்டுவோம். அவங்கள ரொம்ப பிடிச்சின்னு அர்த்தம். ரொம்ப ஹேண்ட் ஷேக் பண்ணுறோன்னு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். இயேசு அவர்களை தொட்டு அவருடைய விழிகளை தொட்டு குணமாக்கினார். அவ்வளோ பர்சிவியர் பண்ணும்போது, அவ்வளோ விடாமுயற்சி நம்ம ஜெபிச்சு எல்லாம் பண்ணும்போது ஆண்டவருக்கு அவ்வளோ பிடிச்சிரும் அன்பர்களே. உடனே அவர்கள் பார்வை பெற்றார்கள். அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? பார்வை பெற்றோன்னா நம்ம என்ன திறம் பண்ணிடுவோம், நம்ம வாழ்க்கையிலே பிஸி ஆயிடுவோம். ஆனால் அவங்க என்ன திறம் பண்ணுறாங்க, அவரை பின்பற்றினார்கள். பேதுருனுடைய மாமியார் அவருக்கு எந்திரிச்சு பணிவிடை செய்தார். we have to serve God, we have to follow him. அவரை பின்தொடரணும், அவரை சேவை செய்யணும். அதுக்கு தான் இந்த அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம போயிடுறோம் பந்தர்களே. சரி, 21ஆம் அதிகாரத்துக்குள்ளே போவோம். அதில் 2ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்று உடனே அங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கழுதையும் அதோடு இருக்கும் குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். அன்பதில் இங்கே என்ன நடக்குது? அன்பதில் ஆண்டவர் இதை டைரெக்டாக செஞ்சுருக்கலாம். ஆனால் ஜென்ரலாக பாருங்களேன், அவர் அவருடைய சீடர்களை அனுப்புகிறார். என் தந்தை என்னை அனுப்பியது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவர் திருச்சபையை தான் அனுப்புவார். அன்பர்களே, அந்த கழுதை யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கழுதை இஸ்ரேல் மக்களை குறிக்கும்னு சொல்கிறாங்க அன்பர்களே, இறையில அறிஞர்களும் திருச்சபையின் தந்தையர்களும். அப்போ அந்த கழுதை குட்டி அது பிற இனத்தவர்களை குறிக்கும். அப்போ திருச்சபையின் வேலை என்ன? இஸ்ரேல் மக்களையும் பிற இனத்தவர்களையும் அவர்களுடைய பாவ அடிமைத்தனங்களிலிருந்து
கட்டப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களை அவிழ்த்து கொண்டு வர வேண்டும். யார்கிட்ட கொண்டு வரணும்? அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள் அப்படின்றாரு. அவிழ்த்து ஜீசஸ் கிட்ட கொண்டு வரும். இந்த வேலையை தான் மாதா பண்ணுறாங்க, இந்த வேலையை தான் அப்போஸ்தலர்கள் பண்ணுறாங்க, இந்த வேலையை தான் குருக்கள், கன்னியர்கள், ஆயர்கள், திருத்தந்தை, திருச்சபை பண்ணிகிட்டு இருக்கு. கொண்டு போய் ஜீசஸ் கிட்ட போகணும். ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுவார்? அவர்களை தந்தையிடம் கூட்டி கொண்டு போவார். அந்த திருச்சபையை விண்ணக எருசலேமுக்கு கூட்டி கொண்டு போவார். எப்படி? அதன் மேலே அமர்ந்து இந்த இஸ்ரேலையும் பிறனத்தவர்களாகிய இந்த கழுதையும் கழுதை குட்டியின் மேலே அமர்ந்து பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இவங்க சக்கரியாவும் எசையாவும் இருக்கக்கூடிய இறைவாக்கு நிறைவு செய்கிறார்கள். நம்ம அதை வாசித்தோம். உன்னுடைய அரசர் தாழ்ச்சியோடு அவர் கழுதையின் மேல் வருகிறார், கழுதை குட்டியின் மேல் வருகிறார் அப்படின்னு சொல்லி அந்த இறைவாக்கு நிறைவு பெறுது. பட் ஆக்சுவலாக ஆண்டவர் இதை தான் செய்கிறார் நண்பர்களே. அதான் பாருங்க புரிஞ்சது. அன்னை தெரசா சொல்லுவாங்க, எதுக்கு தெரியுமா அவங்க ஸ்லம்ஸுக்கு போகிறாங்களே, நிறைய பேர் அன்னை தெரசா செக்குலர் ஆக்கிடுவாங்க, அவங்களோட சோஷியல் ஒர்க் ஆக்கிடுவாங்க. இல்லை, அன்னை தெரசா ஆண்டவர் மேலே நெருப்பாக அன்பாக இருந்தாங்க, பைத்தியக்காரத்தனமாக அன்பாக இருந்தாங்க. அன்னை தெரசா சொல்கிறாங்க, என்னுடைய வேலை என்ன, எதுக்கு இந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி சபையை நான் ஏற்படுத்தணும்? ஆண்டவர் இயேசுவை இந்த சின்னஞ்சிறியவர்கள்கிட்ட கொண்டு போகணும், இந்த சின்னஞ்சிறிய எளியவர்களை ஆண்டவர் இயேசுக்கிட்ட கொண்டு வரணும். ரெண்டு பக்கமும் நடக்குது பாருங்கள், எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள் நம்ம நண்பர்களே. ஆண்டவர் இயேசுக்கிட்ட இவங்களை கூட்டிகிட்டு போகணும், இவங்களை ஆண்டவர் இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். எப்படி இந்த சீடர்கள் போய் அந்த கழுதை குட்டியும் ஆண்டவர் இயேசுக்கிட்ட கொண்டு வந்தாங்களோ அதுபோல் நம்ம எல்லாருமே செய்ய அழைக்கப்படுறோம் நண்பர்களே. இந்த கழுதை குட்டியை குருக்களுக்கும் நம்ம ஒப்பிடலாம். ஏன்னா அவங்க தான் நற்கருணை ஆண்டவரை சுமந்து வரக்கூடிய ஒரு கழுதை குட்டிகள் தான். கழுதையும் கழுதை குட்டி, அவ்வளோதான். ஆண்டவர் இயேசு தான் அங்கே முக்கியம். குருக்கள், ஆயர்கள், கன்னியர்கள் எல்லாருமே அந்த கழுதை குட்டியை போல. த மாஸ்டர் நீட்ஸ் இட். ஒரே ஒரு விஷயந்தான், இவை ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் ஒருத்தர் தேவன் முடிவு பண்ணிட்டார்னா இறங்கி எப்பேற்பட்ட கட்டில் இருந்தாலும் அவிழ்த்து கொண்டு வந்துடுவார் நண்பர்களே. ஸோ நம்மளை எங்கேயாச்சும் பயன்படுத்தணும் அப்படின்னாக்க நம்ம மேலே ஆண்டவர் சுமக்கணும், நம்ம ஆண்டவருக்கு உரிய பாத்திரம் ஆகணும்னா முதல்ல நம்மளை அவிழ்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு தேவன் முடிவு பண்ணிட்டார்னா முதல்ல நம்மளுடைய பாவ அடிமைத்தனத்திலேருந்து நம்மளை விடுவிப்பார். அப்புறம் தான் நம்மளை பயன்படுத்தி நம்ம வழியாக அவர் எங்கே போகணுமோ, எந்த ஊருக்குள்ளே போகணுமோ, எந்த வீட்டுக்குள்ளே போகணுமோ, எந்த நபரினுடைய வாழ்வுக்குள்ளே நுழையணுமோ நம்மளை பயன்படுத்துவார். நம்மளை முதல்ல நம்ம பாவ அடிமைத்தனத்தில் அந்த ஆண்டவர் விடுவிக்கணும். அதுக்கு மாதவன் அனுப்புவார், அதுக்கு எந்த புனிதரை வேணால் அனுப்புவார், அதுக்கு எந்த ஃபாதர், சிஸ்டர், எந்த ஊழியக்காரங்க யாரை வேணால் அனுப்பலாம். சில சமயம் துன்பங்களை அனுப்பலாம், சில சமயம் அற்புதங்களை அனுப்பலாம், எதை வேணால் அவர் செய்வார் நண்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 8ஆம் வசனம், பெருந்திரளான மக்கள் தங்கள் மேல் உடைகளை வழியில் விரித்தார்கள், வேறு சிலர்கள் மரங்களின் கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினார்கள். அன்பதில் இங்கே என்ன நடக்குது? ஆக்சுவலாக இதை எக்ஸாக்டாக பார்த்தோன்னாக்கா 2 அரசர்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஏஹு அவர் உள்ளே வந்தப்போ இஸ்ரேல் மக்கள் இப்படி தான் அவரை வரவேற்றார்கள். ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த பெருந்திரளான இந்த விழா கோலமாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா ஆண்டவர் புதிய சாலமனாக இங்கே எருசலேமுக்குள்ளே நுழைகிறார். பாருங்கள், 2 பேருமே தாவீதின் மகன் என அழைக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் இந்த கழுதை குட்டி மேலே போகிறார். அதே போல் சாலமன் தாவீதினுடைய அந்த மியூலில் தான் அவர் போகிறார், அந்த தேரில். அதுவும் இந்த கழுதையினால் இழுக்கப்படுகிறது. 1 அரசர்கள் 1ஆம் அதிகாரம் 32லேருந்து 40 வசனங்கள் பார்க்குறோம். 2 பேருமே உள்ளே நுழையும் போது பெரும் திரளான மக்கள் மிகப்பெரிய ஒரு திருவிழா கோலத்தில் கொண்டாடுகிறார்கள். 2 பேருமே, ஆண்டவர் இயேசு உள்ளே வரும்போதும் சரி, சாலமன் உள்ள வரும்போதும் சரி, 2 பேருக்குமே இந்த ஒரு மரியாதையும் வணக்கமும் செலுத்தப்படுகிறது. ஸோ இங்கே ஆண்டவர் இயேசு ஒரு புதிய சாலமனை போல் எருசலேமுக்குள்ளே நுழையிறாராம் தாவீதின் மகனாக. பாருங்கள், 9ஆம் வசனத்தில் தாவீதின் மகனே ஓசானான்னு சொல்லி பாடுறாங்க. ஆனால் நமக்கு தெரியும், ஓசானானா எபிரேய மொழியில் சேவஸ், எங்களை விடுவியும்னு அர்த்தம். எவ்வளோ அழகான ஒரு பாடல் பாருங்களேன், ஓசானா ஓசானா ஓசானா. நம்ம இப்போ ஒவ்வொரு முறை பாடும்போது எழுந்தேற்றத்துக்கு முன்னாடி எங்களை விடுவியும் சொல்லி நம்ம பாடுறோம் நண்பர்களே. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தாவீதுக்கிட்ட வாக்கு கொடுத்தாரு. நம்ம அதை 1 சாமுவேலில் வாசித்தோம். தாவீதின் அதே நகரத்தில் எருசலேமில் ஆண்டவர் இயேசு நுழைகிறார். ஆண்டவர் இயேசுவை தாவீதின் மகன், ஆபிரகாமின் வித்து, தொடக்க நூல் 3:15 அந்த பெண்ணின் வித்து,
இவர் தான்றதை அங்கே எல்லாமே நிறைவு செய்த அன்பர்களே. 2 சாமுவேல் 14 கொடுத்த வாக்குறுதி. அதுக்கப்புறம் 21ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் பாருங்கள் நண்பர்களே. அந்த கோயிலில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த கோயிலினுடைய வெளி பகுதியில் தான் பிற இனத்தவர்கள் இருப்பாங்க. நண்பர்களே, மோசே கட்டின அந்த சந்திப்பு கூடாரத்தில் டேபர்நேக்கலில் பிற இனத்தவர்கள்லாம் உள்ளே நுழைய முடியாது. ஆனால் சாலமன் கட்டின கோயிலில் பிற இனத்தவர்கள் யாவே இறைவனை வழிபடுவதற்கு அந்த வெளி முற்றத்தில் அவங்களுக்கு ஒரு அவுட்டர் கோர்ட்டில் ஒரு இடம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல தான் இந்த அனிமல்ஸ், இந்த புறாக்கள், இந்த விலங்குகளெல்லாம் இவங்க விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பலி செலுத்துறதுக்கு தான் விற்றாங்க. ஆனால் அதுலேருந்து நிறையா இவங்க லாபம் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்களாம். ஸோ அதை ஒரு வணிக இடமா மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக அது யாருக்கு? பிறனதர்களுக்கு ஜெபிக்க வேண்டிய இடமா இருக்குது அன்பாந்தர்களே. அதனால தான் ஆண்டவருக்கு கோவம் அந்த கோயிலை அந்த இடத்த சுத்தம் பண்ணுறாரு. இது ஜெபிக்கிற இடம், நீங்கள் ஏன் இதுக்குள்ளே வச்சு விற்றுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு சில கோயிலுக்குள்ளெலாம் இந்த திருப்பயணங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்கள்லாம் பார்த்தோன்னா கோயிலுக்குள்ளே புக் ஸ்டால் வச்சுருப்பாங்க. புக்ஸு நல்லது தான், அதை வேற எங்கேயாவது வெளியே வச்சு விற்கலாமே, ஏன் கோயிலுக்குள்ளே வச்சு விற்கணும்? அதாவது இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். கோயிலுக்குள்ளே இது ஏதோ ஒரு பிரிந்து போன சகோதரர்களுடைய ப்ரேயர் ஹாலாக இருந்தால் பரவாயில்ல. நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார், அங்கே போய் தேவையில்லாத பேச்சு பேசி காசு கொடுத்து வாங்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? அப்படி ஒன்றும் சமாளிக்கணும்னு அவசியம் இல்லையே. அது மட்டும் இல்லை பாருங்கள், அந்த ஒரு நகரத்துக்குள்ளே ஆண்டவர் நுழையிறாரு. அந்த நகரத்தின் முக்கியமான இடத்துக்குள்ளே போய் அங்கே வழிபட வேண்டிய இடத்துல வழிபாட்டை துவங்கி வைக்கிறார். அதுக்கு தடையாக இருக்கிறத வெளியே நகர்த்துறார். கடவுள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்தாலும் அன்பர்களே, நம்மளுடைய இதயத்துக்குள்ளே முக்கியமான இடத்துக்குள்ளே போயிட்டு ஆவியானவர் தங்கக்கூடிய கோயிலாக அதை மாற்றுவார். உடல் ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற பற்றுதல்களிலிருந்து நம்மையும் விடுதலை செய்வார், சுத்தப்படுத்துவார். ஆண்டவர் உள்ளே வந்தார்னா இதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் அவருக்கு ஓவர் அட்டென்ஷன் வருது, அவரை எல்லாரும் பார்க்குறாங்க, அவரை அரசராக்க பார்க்குறாங்கன்னா உடனே அவர் தனிமையான ஒரு இடத்துக்கு போயிடுவார். பாருங்கள், இங்கேயும் அவர் தனிமையாக போயிட்டார். எதுக்கு? தாழ்ச்சியிலையும் தந்தையோடையும் பேசுகிறதுக்கு. ஸோ நம்மளும் அந்த ரியாலிட்டியில் ஒரு மாதிரி ஒரு மதிமேங்கின ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம். ஒரு வெற்றி வருது, ஒரு 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 ஆர்ப்பரிப்பு வருது அப்படின்னா உடனே நம்ம முடிஞ்ச அளவு அதிலேருந்து நம்ம விடுத்துக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம தாழ்ச்சியோடையும் அந்த ரியாலிட்டியிலையும் ஆண்டவரோடையும் ஒரு உறவில் இருக்க முடியும். இல்லைன்னா அதெல்லாம் பாதிச்சிருவோம் அன்பார்களே. ஆண்டவர்லேருந்து இது நம்ம கற்றுக்கலாம். 19ஆம் வசனம் பாருங்கள், அந்த அத்தி மரத்தை ஏன் ஆண்டவர் சபிச்சார்? அத்தி மரம் நம்ம எரேமியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஓசையா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அத்தி மரம் பழைய உடன்படிக்கை இஸ்ரேலை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம். ஆண்டவர் அதை ஏன் சபிக்கிறார்? ஏன்னா அதுக்கு எந்த பலனும் கனியும் தரவில்லை ஆண்டவர் எதிர்பார்த்தது. ஸோ இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மெசியாவா, அந்த மனம் திரும்புதலுக்கான கனியை தரல, ஆண்டவர் சபிக்கிறார். அது மட்டும் இல்லை, விசுவாசத்தோடு செஞ்சால் ஜெபிச்சா என்ன நடக்குன்றதையும் ஆண்டவர் கத்துறார். அதனால பாருங்க 22ஆம் வசனம் சொல்கிறார், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஸோ ஃபெய்த்தையும் அங்கே சொல்கிறார். விசுவாசத்தோடு நீங்கள் இந்த மரத்தை போய் சபிச்சு பட்டு போகிறது என்ன, இந்த மரத்தை பிடுங்கிட்டு போயிட்டு அதை கடலை நடணுன்னாலும் அதை நடுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அல்மதுலே அப்போ நம்ம ஃபெய்த்தை பற்றி ஆண்டவர் பாருங்கள், உங்கள் விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு, விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு, நம்பிக்கையோட டவுட் இல்லாமல் கேட்டால் நடக்கும்னு பாந்தர்களே. 28 32 வசனங்கள் பாருங்கள். அந்த 2 புதல்வர்களுமே, அந்த மூத்த மகன் யாரை குடிக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, இது நான் ஃபஸ்ட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லி எல்லாம் தடுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மனசு மாற்றிட்டு போகிறாங்க. ஸோ இது அந்த பிற இனத்தவர்களை குறிக்கும். ஆனால் அந்த இளைய மகன் என்ன பண்ணுறான்? செய்கிறேன்னு சொல்லி உடனே ஒத்துக்கிறாரு, ஆனால் செய்ய மாட்டேங்கிறார். ஸோ இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியலை, போய் ராஜ்யத்தோடு வேலை செய்யலை. அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, 33 41 கொடிய அந்த குத்தகைக்காரர்களுமே, அதில் இந்த அடிமைகள் யாரை, அந்த உரிமையாளர் யார்? தந்தையாம் இறைவன். அந்த அந்த குத்தகைக்காரர்கள் யார்? இஸ்ரேல் மக்கள். நம்மையும் அது குறிக்கும். இறை வாக்கினர்கள் தான் அந்த அடிமைகள், ஆண்டவர் அனுப்பக்கூடிய அந்த பணியாளர்கள், அடிமைகள்.
எத்தனை இறைவாக்கினர்களை அனுப்பினார், கேட்கல. கடைசியாக தம் மகனையே அனுப்பினார். அந்த மகன் யார்? ஆண்டவர் இயேசுவை குறிக்கும். அந்த திராட்சை தோட்டம் எதை குறிக்கும்? எருசலேமை குறிக்கும் அன்பர்களே. ஸோ திராட்சை தோட்டத்துக்கு வெளியே மகனை போட்டு கொண்டார்கள். அதே போல் தான் ஆண்டவர் இயேசுவை நகரத்துக்கு வெளியே கொண்டு போய் சிலுவையில் அறைந்து அவர்களை கொண்டார்கள். அப்போ இந்த அரசாட்சி இந்த தோட்டத்தை எடுத்து ஏற்புடையவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த அப்போ இது யாரை குறிக்கிறது? இந்த புதிய உடன்படிக்கையின் அரசாட்சியை எடுத்து திருச்சபைக்கு கொடுக்குறாராம், புதிய இஸ்ரேலுக்கு அன்பாந்தவர்களே. அதை குறிக்கிறதாம். அப்புறம் 43ஆம் வசனம் பாருங்கள். ஆட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஆண்டவருடைய ஆட்சிக்கு ஏற்றவாறு செயல்படுறவங்க யார்? அதை இன்னொரு வகையிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அவருடைய ஆட்சிக்கு ஏற்ற கனியை தரக்கூடிய மக்களுக்கு உட்பட்டவர்களுக்கு அதை அவர் கொடுக்குறார் அன்பர்களே. அந்த கனியின தூய ஆவியினருடைய கனிகள் நம்ம தரோம் அப்படின்னா நம்ம தான் அந்த ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். நமக்கு தான் அந்த திராட்சை தோட்டம், விண்ணக எருசலேம், விண்ணகம். சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.